ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாய் கெட்டப் தான் போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து சில சூழ்நிலையால கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அவங்க பொண்ணா இருந்தும், பையன் மாரி வேஷம் போட்டு தான் அவங்க வாழ்ந்துட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அம்மாவோட வாழ்க்கை வந்து அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அவங்கள புரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே இவங்க வந்துட்டு பையனாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க அப்பா இருக்காருல்ல, இவங்க பொண்ணுன்றது கூட அவங்க அப்பாவுக்கு சரியா தெரியாது அப்படின்ற அவரே பையன் தான் நினச்சிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கும். இப்ப அவங்க அம்மாவோட கதை என்னன்றத ஹீரோயின் சொல்ல மாட்டாங்க. இப்ப அவங்க தங்கச்சி அதாவது அவங்க ஸ்டெப் மதரோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கும். அந்த கல்யாண ஏற்பாடுல வந்துட்டு பார்த்தோன்னா, ஹீரோயினுக்கு வந்து செம்ம கோவம் தான் வரும். நம்ம அப்பா வந்து நம்மள பத்தி கண்டுக்கிறதும் இல்ல, கவனிக்கிறதும் இல்ல. எப்ப பார்த்தாலும் அவரு செகண்ட் ஒய்ஃபையும் அவங்க பொண்ணையும் தான் ரொம்பவே கவனிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும். ஆனாலும் அவங்க வீட்ல வந்து யாருக்குமே ஹீரோயின சுத்தமா பிடிக்காது. அவங்க பாட்டுக்கு பொறுப்பில்லாத ஒரு பையனாவே வளர்ந்துட்டு அப்படியே அவங்க ஆக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாரி போறது வரதும் அப்படிதான் இருப்பாங்க. இப்ப இங்க வந்துட்டு அவங்க சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இப்ப அந்த கல்யாணத்துக்கு தான் ஹீரோயினும் வந்து பாய் கெட்டப்ல தான் இருக்காங்க. அவங்க வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, கல்யாணத்தில பிரச்சனை பண்ணணும் அப்டின்னே வருவாங்க. இன்னைக்கு பிரச்சனை பண்றோம் அப்டின்ற மாரியே வருவாங்க. வரும்போது பார்த்தோன்னா, அங்க என்ன சொல்வாங்கன்னா, எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோ தான் வந்து மாப்பிள்ளையா இருப்பாரு. வந்து எல்லாருமே என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "மாப்பிள்ளை எவ்ளோ அழகா இருக்காரு தெரியுமா? பொண்ணும் அவ்ளோ அழகா இருக்கா. 2 பேருமே பொருத்தமா சூப்பரா இருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இதுல ஹீரோ தான் வந்து ஒரு பெரிய பணக்காரரா வேற இருப்பாரா, சொல்ல வேண்டியதே இல்ல. எல்லாருக்குமே அவர ரொம்பவே பிடிச்சிருக்கும். எல்லாம் அந்த கல்யாணத்துக்காக ரொம்ப ஆர்வமா இருந்துட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு இந்த பிரச்சனை ஏதாவது பண்ணி, ஏன்னா நம்ம வீட்ல நம்மள மதிக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்ளோ கோவமா இருக்கும். சரி பிரச்சனை பண்ணலான்னு உள்ள போம்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, யாரோ ஒருத்தர் கைய பிடிச்சு இழுப்பாரு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா, ஹீரோ இருக்கார்ல, அதாவது மாப்பிள அவர் என்ன பண்ணுவாரு, நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாரு. பண்ணவர் அப்படியே தள்ளாடிட்டே வருவாரா, ஹீரோ நின்னுட்டு இருப்பாங்க. அதாவது அவங்க பாய் கெட்டப்ல தான் இருப்பாங்க. அப்ப அவங்க கைய பிடிச்சு இழுக்கும்போது, ஹீரோ நாங்க தப்பிச்சு போலான்னு நெனப்பாங்க. அப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்கள கிஸ் பண்ண போவாரா, அவங்கள புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விடும்போது ஹீரோயின் ஓடுவாங்களா, ஓடும்போது அவங்களோட தலைய பிடிச்சு இழுக்கிறேன்னு ஹீரோ பிடிச்சு இழுக்கவும், அவங்க பாய் கெட்டப்ல இருக்க அந்த டோஃபா வந்து கலண்டு வந்துரும். அப்ப ஹீரோயினோட ஃபேஸ் பார்க்கும்போது அவ்ளோ அழகா இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ டக்குன்னு பார்த்துருவாரு. அப்ப நீ பொண்ணு தானா அப்படின்ட்டு என்ன பண்ணுவாரு, ஹீரோயின தூக்கிட்டு ஒரு ரூம்குள்ள போயிடுவாரு. அவ்வளோதான் அவங்கள வம்படியா அவங்க கூட அன்னைக்கு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவாரு. காலையில முழிச்சு பார்ப்பாங்க. 2 பேரும் ரொம்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாரி ரொம்ப க்ளோஸா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது, என்னடா இது அப்படின்ற மாரி இருக்கும் அவங்களுக்கு. டக்குன்னு இங்கேருந்து எந்திரிச்சு போய் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு செம்ம கோவம் வரும். வற்புறுத்தி நேத்து நைட்டு நம்மகிட்ட இந்த மாரி இவன் நடந்துக்கிட்டான்ல, மூஞ்சிலே ஒரு குத்து விடணும்னு சொல்லிட்டு தோணும். அப்ப அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, 20 வருஷமா நான் பையனா நடிச்சிட்டு இருந்தது பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஸோ சத்தம் இல்லாம இங்கேருந்து நம்ம கிளம்பி போறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து வேக வேகமா கிளம்பி வெளியே வந்துருவாங்க. இங்க கல்யாண ஏற்பாடுலாம் அப்புறம் பண்ணிட்டு இருந்தாங்களே, அங்க மாப்பிள்ளைய காணோம்னு சொல்லிட்டு ஒரே பேச்சா இருக்கும். மணப்பொண்ணுக்கா ஒரு மாதிரி ஆயிடும். வீட்ல உள்ள எல்லாருக்கும் ரொம்ப அவமானமாயிடும். கல்யாண நேரத்துல மாப்பிள்ளை எங்க போனாரு, மாப்பிள்ளை ஓடி போயிட்டாரு, மாப்பிள்ளை இங்க இல்லன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அந்த வீடே ரொம்ப சோகமா போயிடும். பொண்ணோட அம்மா அவங்க அப்பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஹீரோயினோட அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்பவே அவமானமா போயிடும். இந்த மாதிரி மாப்பிள்ளை கல்யாண நேரத்துல ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியா தூங்கிட்டு இருப்பாரு. கண்ணு முழிச்சு பார்ப்பாரா, ஹீரோயின் வந்து அங்க இருக்கவே மாட்டாங்க. இப்ப ஹீரோ எந்திரிச்ச உடனே பார்த்தோம்னா, ஹீரோயின அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆனா அவர் ஃபேஸ் வந்து அவங்களுக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல ஹீரோக்கு. கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கு. அதுவும் அவங்க பாய் கெட்டப்ப அதெல்லாம் சுத்தமா ஞாபகம் இருக்கானே அவருக்கே தெரியல. அவர் முழிச்சு பார்க்கும்போது இங்க உள்ள பொண்ண காணுமேன்னு சொல்லிட்டு தேடுவாரு. அவங்களோட பிரேஸ்லெட் மட்டும் ஒண்ணு அங்க விழுந்திருக்கும். அத எடுத்து கையில வச்சிருப்பாரு. உடனே அவங்க அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி, நேத்து நைட் இந்த ஹோட்டல்ல வந்துட்டு ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ண பத்தி எனக்கு தெரியணும். அந்த சிசிடிவில அவரோட ஃபேஸ் இருந்தா எனக்கு உடனே தேடி கண்டுபிடிச்சு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், அவங்களும் தேட ஆரம்பிச்சுருவாங்க. இங்க ஒரு பக்கம் இதெல்லாம் போயிட்டு இருக்கும். இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அங்கிருந்து வேக வேகமா கிளம்பி இப்ப அவங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. வீட்ல பார்த்தோன்னா அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், அவங்க தங்கச்சி ஒரு பக்கம்னு வந்து புலம்பிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துல மாப்பிள்ளை இந்த மாதிரி போயிட்டா எவ்வளோ அசிங்கமா இருக்கு. இந்த ஊருக்குள்ள இனிமே நம்ம தலை காட்ட முடியுமா? ஏன் அப்படி போனாருன்னே தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு பேசிட்டே இருப்பாங்க. இப்பதான் ஹீரோயின் வீட்டுக்குள்ள நுழைவாங்களா, அப்படியே ரொம்ப அசால்ட்டா நுழைவாங்க. உடனே அப்பா என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, எங்க போய் சுத்திட்டு வர? வீட்ல இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. இன்னும் நீ பொறுப்பா இருக்க மாட்டல? டேய் பையா அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு ஒரு பக்கம் திட்டுவார். இப்ப ஹீரோயினுக்கு கோவமா வரும். அவங்க என்ன சொல்வாங்கன்னா, உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நின்றுருக்கு. அந்த பிரச்சனைய விட இப்ப நான் எங்க போயிட்டு வந்தேன்றத பிரச்சனை தான் உங்களுக்குலாம் முக்கியமா? என்ன பத்தி என்னைக்கு நீங்க கவலைப்பட்டுருக்கீங்க, கவனிச்சிருக்கீங்க? அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே உனக்கெல்லாம் இதே மாரி பேசிட்டே இருக்கும்போது என் தங்கச்சி என்ன சொல்லும்னா, எங்கேயோ வெளிய போய் சுத்திட்டு வந்திருக்கான். அவன் கழுத்துலலாம் பாருங்க ஏதோ காயம் இருக்கு. ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் ரொம்ப மோசமா போயிட்டான். அப்படி இப்படின்ற மாரி கோர்த்து விட ஆரம்பிச்சுரும். உடனே அவங்க அம்மாவும் அப்பாவுக்கும் இப்ப எப்படி இருக்கும்னா, அவன் பையன்னு நெனச்சுக்கிட்டு அவன் வந்துட்டு வெளிய போய் தப்பு பண்ணிட்டு வரான். ஏதோ ஒரு பொண்ணு கூட இருந்துட்டு வரான் அப்படின்ற மாரிலாம் நெனச்சுட்டு, உனக்கு நான் இன்னைக்கு ஒரு நல்ல பாடத்த கத்துக் குடுக்குறேன்னு அவங்க அப்பாவுக்கு இருக்கிற மொத்த கோவத்தையும் ஹீரோயின் மேல காட்டுவாரு. எப்பவுமே ஹீரோயின நிக்க வச்சுட்டு பின்னாடி திருப்பி முட்டி போட வச்சுட்டு ஹீரோயின போட்டு அடின்னு போட்டு அடிக்க போவாரு. ஹீரோயினுக்கா இதெல்லாம் பழகுன விஷயம் தானேன்னு சொல்லிட்டு வெறுத்து போய் நின்னுட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல தான் வெளிய இருந்து சத்தம் கேட்கும். இப்ப ஹீரோ வந்து ஒரு கார்ல வந்து இறங்குவாரு. அவரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா, அந்த ஹோட்டல்ல இருந்து வெளிய வர அந்த பொண்ணோட ஃபேஸ் வந்து வெளிய தெரியல. ஆனா அதுக்கப்புறம் அவங்க வந்த பாதை வந்து இந்த வீட்ட தான் காட்டுது. அதனால தான் நாங்க இந்த வீட்டுக்கு உங்கள கூட்டிட்டு வந்திருக்கோம்னு சொல்லவும், சரி வாங்க உள்ள போய் பார்க்கலான்ற மாரி ஹீரோ வருவாரு. இப்ப ஹீரோ வரவும் அவங்க வீட்ல பொண்ணு வீட்ல இருக்காங்களா, அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்க உங்கள தப்பா
தப்பாவே நினைக்கல. எப்படினாலும் மாப்பிள்ளைக்கு வந்து ஏதாவது இவர் தான ஹீரோவோட மாப்பிள்ளை, அந்த தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை. எப்படினாலும் மாப்பிள்ளைக்கு ஏதோ அர்ஜென்ட் வேலை இருக்கு. அதனால தான் வெளிய போயிருக்கீங்கன்னு தான் நெனச்சோம். உங்கள நாங்க யாருமே தப்பாவே நினைக்கல. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினோட ஸ்டெப் மதர் இருக்காங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க. அதோட பொண்ண வேற அதட்டுவாங்க. மாப்பிள்ளை வந்திருக்காரு, இன்னும் டீ போடாம இருக்கு. போய் சீக்கிரமா டீய போட்டு எடுத்துட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதட்டிட்டே இருப்பாரு. உடனே ஹீரோ இப்ப வாய தொறந்து என்ன சொல்வாருன்னா, நான் வேற எதுக்காகவும் வரல. நான் வேற ஒரு விஷயமா வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பொண்ண நான் தேடி வந்தேன். நேத்து நைட் நான் ஒரு பொண்ண பார்த்தேன். அவ இங்க தான் வந்தா. அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவ பார்த்தோனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோயின் கண்டுபிடிச்சுருவாங்க. ஏன்னா அவங்க தான் அதாவது தூங்கி முழிச்சு பார்த்துட்டாங்களே ஹீரோ ஃபேஸ. ஹீரோ வந்து கண்டுபிடிச்சுருவான்னு நெனச்சா, ஹீரோ கண்டே பிடிக்க மாட்டாரு. அப்பதான் ஹீரோயினுக்கு தெரியும், அவன் நம்மள கண்டுபிடிக்கல. அதனால தான் அவனுக்கு நம்மள யாருன்னு அடையாளம் தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியா இருப்பாங்க. ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அவருக்கு வந்து கோவமா வந்துரும். வீட்ல உள்ள வேலைக்காரவங்களலாம் பார்த்துட்டு, இங்க ஏதாவது அவர போனீங்களா? அவர பார்த்தீங்களா? அவருக்கு எதுவும் தொந்தரவு குடுத்தீங்களா? அதனால தான் அவர் கோச்சுக்கிட்டு போனாருன்னு எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிச்சுருவாரு. நான் எதுவும் பண்ணல, நான் எதுவும் பண்ணலன்னு அங்க இருக்கவங்கலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த டைம் பார்த்துட்டு இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இப்ப ஹீரோயின நிமிர்ந்து பார்ப்பாரு. அவங்க கழுத்துலலாம் சின்ன காயமா இருக்குமா, அத பார்த்த உடனே நிமிரு, நீ என்ன குனிஞ்சிட்டே இருக்க? நிமிர்ந்து என் முகத்த பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் குனிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. அப்படியே தயங்கி தயங்கி நிமிருவாங்களா. அப்ப ஹீரோயினோட தங்கச்சி இருக்குல்ல, அது என்ன சொல்லும்னா, "என்னோட அண்ணன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அப்பதான் ஹீரோ கேட்பாரு, "உன்னோட அண்ணனா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "ஆமா, அவன் என்னோட அண்ணன் தான். ஆனா பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரி தான் கொஞ்சம் தெரியறான்ல. அதனால அவன நாங்க பெருசா வீட்ல மதிக்க மாட்டோம்." அப்படி இப்படின்னு அங்கேயே சொல்லிடும். அப்பதான் அவங்களுக்கும் இப்போதைக்கு அது நல்லதாவே இருக்கும். ஹீரோயின் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. "அவன் என்னோட பெரிய அண்ணன், பொறுப்பு இல்லாம தான் சுத்திட்டு இருப்பான்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவர் வந்து, "ஓ அப்படியான்ற" மாதிரி ஹீரோக்கு இப்ப டவுட்லாம் இருக்காது. அப்பதான் அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பிரேஸ்லெட் அவங்க விட்டுட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த பிரேஸ்லெட் எடுத்து, "இந்த பிரேஸ்லெட் இதுக்கு முன்னாடி நீ பார்த்திருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்ப அந்த தங்கச்சி பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு என்ன தோணும்னா, இது வந்து இவன் போட்டிருந்தது தானே அப்படின்ற மாதிரி தோணும். அப்பதான் ஹீரோயின் டக்குன்னு இப்ப சுதாரிச்சுப்பாங்க. அப்ப என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "நேத்து நைட் வந்து நான் அந்த அந்த அதாவது அந்த கல்யாண மண்டபத்துக்கு நான் வந்திருந்தேன். அப்போ வந்து மாப்பிள்ளை இருக்காருல்ல ஹீரோ, அவர் வந்து ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தாரு. அவர் கூட ஒரு பொண்ண நான் பார்த்தேன்." அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுருவாங்க. "ஒரு பொண்ணா?" அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ கேட்பாரு உடனே, "அந்த பொண்ணு எப்படி இருந்தா? அவள நீ பார்த்தியா?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, பார்த்தேன். அவளுக்கு வந்து நீளமான முடி இருந்தது. மூக்கு நல்லா ஷார்ப்பா இருந்தது. நல்ல அழகாவும் இருந்தா." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி, சரி. இப்போ உள்ள பணக்கார பசங்கலாம் இதெல்லாம் சகஜம்." அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பெருசா எதுவும் கண்டுக்கல. நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அவளுக்கு வந்து கண்ணு பெருசா இருந்தது. மூக்கு சின்னதா இருந்தது. அவ சிரிச்சா அவ்வளோ அழகா இருந்தது. அது மட்டும் இல்லாம அப்படியே வர்ணிப்பாங்க. தன்ன தானே வர்ணிக்கிற மாரி இஷ்டத்துக்கு வர்ணிச்சுட்டே இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஹீரோவ வந்துட்டு அப்படியே டச் பண்ணி காட்டுவாங்களா, அவருக்கு வந்து டக்குனு கோவம் வந்துரும். புடிச்சு ஹீரோயின புடிச்சு தள்ளி விட்டுருவாரு. உடனே ஹீரோயின் இப்ப என்ன கேட்பாங்க, "நீ தான் அவள பார்த்தியா? எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு கேட்ட. அதுக்கு தானே நான் சொன்னேன். என்ன எதுக்காக புடிச்சு தள்ளி விட்ட?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோனோட அப்பாவுக்கே இப்ப கோவம் வந்துரும். "என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவர் என்ன கேட்டாரு? அவர ஏன் கோவப்படுத்திட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு ஹீரோயின திட்டுவாரு. யாரையுமே கண்டுக்க மாட்டார். திரும்ப ஹீரோயின் கிட்ட வருவாரு. வந்தவர பத்தின அவன் முகத்த திருப்பி இந்த பக்கம் திருப்பி வச்சு பேசுவாரு. "இங்க பாரு, நீ தான் அந்த பொண்ண பார்த்திருக்க. அவள எப்படியாவது எனக்கு நீ கண்டுபிடிச்சு குடுக்கணும். அப்படி மட்டும் எனக்கு நீ கண்டுபிடிச்சு குடுத்துட்ட அப்படின்னா வந்துட்டு, உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் நான் பெரிய ஒரு விஷயத்த செய்வேன். அதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து அது உங்களுக்கு சைன் பண்ற மாரி நான் ஏற்பாடு பண்ணி குடுப்பேன்." அப்படின்னோனே, அந்த குடும்பத்தில உள்ள அத்தனை பேருக்கும் சந்தோஷமா இருக்கும். "அப்படியா? அப்படியா? அவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் எங்களுக்காக குடுப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "நான் பண்ண மாட்டேன். பண்ண முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "உங்க குடும்பத்தோட, அதாவது உன் தங்கச்சியோட வந்துட்டு நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மென்ட் பண்ணி வச்சிருக்கேன்ல, அத கேன்சல் பண்ணிடுவேன்னு" சொல்லிடுவாரு. இத பார்த்தோனே கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலில அத்தனை பேருக்குமே ஒரு மாதிரி இருக்கும். இப்ப அந்த பையன் வந்து ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "இன்னும் 1 வாரம் உனக்கு டைம் குடுக்குறேன். அதுக்குள்ள அந்த பொண்ண வந்து எனக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்." அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "சரி, சரி, ஓகே. நீ பெருசாலாம் எதுவும் யோசிக்க வேண்டியதில்ல. 1 வாரம் என்ன 1 வாரம். 3 நாளே அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு நான் தேடி கண்டுபிடிச்சு உன் வாசல்ல கொண்டு வந்து விடுறேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இப்ப கிளம்பிருவாரு. அவர் போன உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஹீரோயின் மேல அவ்ளோ கோவப்படுவாரு. அவர் அந்த பொண்ண தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சுதா அப்படின்னு சொல்றாரு. "அவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் எங்களுக்கு குடுக்குறேன்றாரு. முடியாட்டி என்ன செய்வேன் நான் கேட்கிறேன். உன்னால எங்க குடும்பத்துக்கு எதுவுமே நல்லதே நடந்தது கிடையாது. நடக்கிற எல்லாத்தையுமே நீ கெடுத்துட்டு தான் இருக்க. நேத்து நைட்டு கல்யாணம் நின்னு போச்சுன்னு எல்லாரும் கவலையில இருக்கும்போது நீ ஊர சுத்திட்டு வரியா? உன்னெல்லாம் வந்துட்டு சும்மாவே விடக்கூடாதுன்னு" சொல்லிட்டு ஹீரோன போட்டு அடின்னு போட்டு அடிப்பாரு. ஹீரோவும் அவர் அசிஸ்டன்ட்டும் அப்பதான் கிளம்பி இருப்பாங்க. அந்த சத்தம் கேட்டு திரும்பி பார்க்கும்போது, அவங்க ஹீரோயின நல்லா போட்டு அடிச்சிட்டு இருக்கறத பார்ப்பாங்க. ஆனா ஹீரோ வந்து ஒரு பையன் தானே அவங்கள நினைச்சுக்கிறாரு. அதனால அவர் பெருசா கண்டுக்க மாட்டாரு. அப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்ப ஹீரோனோட அப்பா என்ன சொல்வாரு, "இவன அடிச்சு போட்டு இவன கொண்டு போய் தூக்கி வெளிய வீசு" அப்படின்னு சொல்லும்போது, அவரோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்வாருன்னா, "இப்ப வேற ஒரு வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லவும், "இன்னைக்கு உனக்கு லக்கியா டே இருக்கனால நீ தப்பிச்சுட்ட. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது சேட்டை பண்ணிட்டு இருந்தானா அவ்வளவுதான் உன்ன" அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயினுக்கு இப்ப எப்படி இருக்கும்னா, ஹீரோ நம்ம அடி வாங்கினத பார்த்துருப்பானோ அப்படின்ற மாதிரி தேடி தேடி பார்ப்பாங்க. ஹீரோ மறைஞ்சு நின்னு தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இல்லன்னு சொல்லிட்டு, "அப்பாடா நல்ல வேளை தப்பிச்சோம். அவன் பார்க்கலன்னு" சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா ஹீரோ முன்னாடி வந்து நின்னுட்டு இருப்பாரா. நிக்கும்போது ஹீரோயின் பார்த்தோன்னா, அச்சச்சோ எல்லாத்தையும் பார்த்துட்டான் போலேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா பையனாவே அவங்க வந்து கன்டின்யூ பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, "உன்னோட திங்ஸ் என்கிட்ட ஒண்ணு இருக்கு" அப்படின்ற மாதிரி சொல்வாரு. என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் ஒரு நோட்டு மாதிரி எடுத்து காட்டுவாரு. சின்னதா ஒரு அட்டை மாரி இருக்கும். அது காட்டோனே, "அது என்கிட்ட குடுன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. குடுக்க மாட்டேன்னு சொல்வாரு. ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "ஏதோ ஒரு சீக்ரெட்ட நீ மறைக்கிற. அது என்ன சீக்ரெட்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. "அது ஒண்ணும் இல்ல. அது என்கிட்ட குடு. அது என்னோடத குடுன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டே இருப்பாங்க. அப்படியே 2 பேரும் தடுமாறி விழுந்த உடனே ஹீரோயின் மேல விழுறன்ற பேர்ல ஹீரோவ போய் கிஸ் பண்ணிடுவாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா,
பார்த்தோன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னடா பையனை போய் கிஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி வேகமாக தள்ளிட்டு பூ பூ அப்படின்னு துப்பிட்டு வாயெல்லாம் அவரை தொடச்சிட்டு நிற்பாரு. ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பாட்டுக்கு துப்பிட்டு சீச்சின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஹீரோயினுக்கு எப்படி இருக்குன்னா அதாவது உஃப் உஃப் அப்படின்னு ஊதி மூந்து பார்ப்பாங்களா அந்த மாதிரி வந்துட்டு அப்படி ஒன்றும் ஸ்மெல் வரல. என்ன இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோ என்ன பண்ணுவார், ஒரு மிஷின் மாதிரி எடுத்து செக் பண்ணி வேற பார்ப்பாரு. ஒரு பாயை வேற கிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஹீரோயினோட தங்கச்சி இருக்குல்ல, அது வேற என்ன சொல்லிடும், அவன் வந்து இப்படி மாற போறான் அப்படின்னா கதை கட்டி விட்டுருக்கோம். அதனால ஹீரோக்கு வேற ஒரு மாதிரி நம்ம என்ன வேலை பண்ணிட்டோன்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிப்பாரு. இங்கே நிற்கவே அவருக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி அருவருப்பா இருக்க மாதிரி அவருக்கு இருக்கும். ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் அவங்க சுதாரிச்சுட்டு சொல்லுவாங்க, நான் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம். ஹீரோக்கு அங்கே இருக்கானோ அங்கே கிட்ட கிட்ட வந்து பேசுவாங்களா, இனிமேல் நீ கிட்ட வந்து அவ்வளோதான், தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேகமாக விரட்டி விட்டுருவாரு. ஹீரோனுக்கு மனசே ஒரு மாதிரி இருந்தாலும் அவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா பாயாவே அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு தான் ஒன்றும் முடியாது, இங்கே இருக்கிறதே பிடிக்காம வேகமாக அங்கேருந்து போவார். அப்போ ஹீரோன் என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி அருவருப்பு பட்டு போனதே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடும். அவருக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். அவரோட அசிஸ்டன்ட் என்ன ஆச்சு உங்களுக்கு, இப்போ நீங்கள் ஓகேவான்னு கேட்டுகிட்டே இருப்பார். உன்ட்ட நான் என்ன சொன்னேன், அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்க தானே சொன்னேன், இன்னும் நீ கண்டுபிடிக்கலன்னு கேட்கும்போது, இல்லை சீக்கிரமாக நானும் கண்டுபிடிப்பேன், அந்த பையனும் சொல்லியிருக்கான்ல, அதாவது உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணனால அந்த பொண்ணோட அண்ணனும் வந்து உங்களுக்கு எப்படியா தேடி கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லியிருக்கான், அதனால் நாங்கள் சீக்கிரமாக அந்த பொண்ணை உங்களுக்காக கண்டுபிடிப்போன்ற மாதிரி பேசுவோம், சீக்கிரம் அந்த வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த என்கேஜ்மெண்ட் பண்ணது உண்மையிலேயே கேன்சல் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு அந்த என்கேஜ்மெண்ட்டில் அதாவது ஹீரோனோட தங்கச்சி கல்யாணம் பண்ணுறதுல விருப்பம் இல்லை, நான் சொல்கிறேன் அந்த பொண்ணை மட்டும் சீக்கிரமாக தேடி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். சரின்னு இருக்கும். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் கிட்டே கேட்டுகிட்டே இருப்பாங்க, அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சேன். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஓகே நான் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கேன், சில டீட்டெயில்ஸ் மட்டும் தெரியுது, நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோ வந்து ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்வார். அந்த இடத்துல ஹீரோயின் வந்து தேடிட்டு ஹீரோ எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. மேலே ஹீரோ இவங்க வரதை பார்த்துட்டு மேலே நின்று பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோவையும் இவங்க பார்த்துருவாங்க. ஹீரோ பக்கத்தில் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு ஒன்று இருக்கும், அதாவது ஜஸ்ட் ஃப்ரெண்டு, அந்த மாதிரி ஒரு பொண்ணு அங்கே நின்றுட்டு இருக்கும். இவங்கிட்ட தான் அந்த வேலையை நீ ஒப்படைச்சியா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வேற ஹீரோ கிட்ட கேட்கும். ஒன்று ஹீரோவும் ஆமாம் அவன் வந்திருக்கானா ஏதாவது விஷயத்தோடு தான் வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயின் பார்த்து இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ வந்துட்டு ஹீரோ பக்கத்தில் நிற்கிறால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்துட்டு நம்ம ப்ரப்போஸ் பண்ணணும், ஏன்னா பையன்றதை அவங்களாம் நம்பணும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், அங்கேருந்து ஒரு ரோஸ் எடுத்துட்டு மேலே ஏறி போயிடுவாங்க. போனதோட வந்து அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ரோஸ் கொடுத்து நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ பார்த்துட்டே இருப்பாரு. ஏதோ பையன் அவனுக்கு ஏதோ பிடிச்சிருக்கு போல இருக்கு சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணோம், அந்த ரோஸை தூக்கி போட்டுட்டு இவங்க கையில் அந்த ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை எடுத்து ஹீரோயின் மேலே ஊற்றி விட்டுரும். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அங்கே போட்டல் இருக்கணும், அதை எடுத்துருவாங்க. எடுத்தோன்னு எல்லாரும் பயப்படுவாங்க. டக்குன்னு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து என் மேலே ஊற்றுறது வந்து கொஞ்சம் உப்பு கறிக்குது, இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஒரு பையனாக இருந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுனா வந்து, நீ பிடிக்குதுன்னு சொன்னால் நான் உடனே ஓகே சொல்லுவேன், எனக்கு பிடிக்க வேண்டாமான்ற மாதிரி கேட்கவும், உனக்கு நான் சர்வ் பண்ணிட்டேன், அதாவது உன்னை நல்லா நான் பார்த்துப்பேன், உன்னை நல்லா கவனிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பையன் பேசுகிற மாதிரி ஹீரோயின் பேசுவாங்க. யார் கேட்டால் உன்னோட கவனிப்பு அதெல்லாம், நீ என்ன பண்ணாலும் எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் வராது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும். பொண்ணு என்ன சொல்லணும்னா, ஹீரோ இருக்கான்ல அவன் வந்துட்டு என் ஃப்ரெண்டு தான், அவன் எனக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட் ஒரு பிரேஸ்லெட் கொடுத்துருக்கான் தெரியுமா, அந்த பிரேஸ்லெட்டை பாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, இவன் ஒரு பொண்ணை விட்டு வைக்க மாட்டான் போல தெரியுது, ஒரு பொண்ணுக்கு ஒன்றுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு இருப்பான் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனாக இருந்தால் ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரிலாம் காஸ்ட்லியானதை கொடுக்கணும், அப்போ தான் அவங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, கீழே ஒரு சின்னதாக ஒரு மோதிரம் ஒன்று யாரோடதோ ஒன்று கீழே விழுந்து கிடக்கும், அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பொண்ணுக்கிட்ட கொடுப்பாங்க. இந்த ஐ லவ் யூ என்ன வந்து நான் வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன மேரி பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்களா. இப்போ ஹீரோயினுக்கு கோவமா, அவர் எதுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கோவப்படுவாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்னதாக ஒரு சண்டை வேற நடந்துட்டு இருக்கும். அந்த சண்டையில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்து ஷேப் வியர் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து ஹீரோ பார்த்துருவாரு. இரு நீ பையன் தர, நீ என்ன ஷேப் வியர்லாம் போட்டிருக்கேன்னா, அது வந்து நான் ஃபிட்னஸ்க்காக போட்டிருக்கேன், நான் இந்த மாதிரி நான் அழகுப்படுத்திக்கிறதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லி சமாளிச்சிருவாங்க. இருந்தாலும் வந்துட்டு இல்லை எனக்கு மேலே டவுட்டாக இருக்குது, நீ கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. உடனே ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க என்ன சொல்வாங்கன்னா, அது என்ன தனியாக போய் பண்ணணும், நானே இங்கே இவளை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவனை பண்ணுறன்ற மாதிரி அவங்க கிட்ட வம்பு பண்ணுவாங்க. ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்களா, ஹீரோயின் பதிலுக்கு அவங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துப்பாங்க. மாறி ரெண்டு பேரும் பிடிச்சி இழுக்கிறத எல்லாரும் சுற்றி வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. நேரத்தில் வந்து கடுப்பாயிடுவார். எல்லாரும் எந்திரிச்சு வெளியே போறீங்களா இல்லையா அப்படின்னு கத்தவும் எல்லாருமே அங்கேருந்து வெளியே வந்துருவாங்க. அப்போ ஹீரோனை மட்டும் கூப்பிட்டு உட்காரப்பாரு, நீ வந்த வேலை என்ன, நான் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்க தானே சொன்னேன், அவளை தேடி கண்டுபிடிச்சியா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்கவும், ஹீரோயின் வந்து அதை சொல்லலாம் தான் வந்து அதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களா. ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயின் கிட்டேயே வருவார். எதுக்கு இப்படி என்கிட்டயே வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே அடிதடி சண்டை அவ்வளோ நடந்துட்டு இருக்கு, அமைதியாக வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா, இப்போ எங்கள் ரெண்டு பேரில் யாரையா ஒருத்தர் மாட்டையே போட்டிருந்தா என்னையா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. ஒன்று ஹீரோ என்ன சொல்வார்னா, ஊத்து பார்த்துட்டே இருப்பார்,
இவன் என்னத்த பார்க்குறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைப்பாங்க. அப்போ தான் ஹீரோ சொல்வார், உனக்கு வந்து ஒரு மச்சம் இருக்குது, இதே மச்சத்தை வந்து அன்னைக்கு நான் பார்த்தேன், எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இங்கே ஒன்றும் கிடையாது, அன்னைக்கு நீ நல்லா வந்து ட்ரிங்க் பண்ணியிருந்த, நீ பாதி மயக்கத்தில் இருந்த, அதனால் ஏதோ உளறிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பிடிச்சி தள்ளி தள்ளி விடுவாங்க. சொல்லுவோம். இப்போ ஹீரோ என்ன கேட்பாருன்னா, நான் அன்னைக்கு ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், நான் அந்த மயக்கத்தில் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும், என் கூட நீ தூரத்துலேருந்து பார்த்தே அதெல்லாம் நீ கண்டுபிடிச்சிருவியா அப்படி இப்படின்னு கேட்கும். இல்லை நான் ஒரு கெஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்களா, அது எப்படி கெஸ் பண்ண முடியும், என்னால் அதை நம்ப முடியாது, அந்த பிரேஸ்லெட் கூட உன்னோடது தான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குன்னு அவனை அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. இல்லை எனக்கு உண்மையில டவுட் இருக்குது, இப்போவே நான் உன்னை செக் பண்ணி பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயினை கையை காலெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு நான் உன்னை செக் பண்ணுறேன்ற பேரில் பண்ணிகிட்டே இருப்பார். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, நீ ஒரு ஆம்பளை நானும் ஒரு ஆம்பளை கிட்ட ஒரு ஆம்பளை இந்த மாதிரி நடந்துக்கிறது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளோ நேரம் ஆகுது, 2 பேர் என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வேற புலம்பிட்டே இருப்பாங்க. சரி வாங்க எல்லாம் உள்ளே போகலான்னு சொல்லவும் இவங்க 2 பேர் எசக பசகா இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த டைம் எல்லாம் உள்ளே வந்து பார்க்கவும் ஹீரோ வேற ஹீரோயின் மேலே ஏறி இப்படி 2 காலம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அவங்க 2 பேர் சண்டை போட்டுருக்காங்கல்ல, எப்படி உட்காந்துருக்கோன்னு கூட அவர் கவனிக்கல. எல்லாம் வந்தோட என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது, என்ன நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படி இப்படி எல்லாம் பேசுவாங்க. இல்லை நீங்கள் பார்த்ததெல்லாம் அப்படி கிடையாது, நீங்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோவும் சொல்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேரும் திரும்ப கிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். உடனே இங்கே எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் ஆம்பளை அப்படி தானே நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். உடனே யாரெல்லாம் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும், கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது இன்னும் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அதுக்கு வேற ஒரு மாதிரி ஆகிடும். இங்கே என்ன நடக்குதுன்னு மாறி மாதிரி எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனோட பேக்கெட்டில் கையை விட்டு வெளியே எடுக்க முடியாமல் அவர் வேற திணறிட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கா இப்போ கொஞ்ச நேரத்தில் இப்போ விட்டோம் அப்படின்னா வந்து 25 வருஷமாக வந்து அம்பளையாக கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிடும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து இப்படியே வெளியே கூட்டிகிட்டு வரணும்னு நினைப்பாங்க. ஹீரோவில் சீக்கிரத்தில் வெளியே வரமாட்டேன்னு அவர் வேறு சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அப்போ அவர் எப்படி சொல்லி சமாளிப்பாங்கன்னா, அன்றைக்கி நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொல்லல, அந்த பொண்ணு வந்து இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கா வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஹீரோக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல ஹீரோனோட தங்கச்சி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு ஹீரோவை என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு வேற ஒரு பையனோட சுற்றிட்டு இருப்பாங்க. அதை ஹீரோயின் பார்த்துருவாங்க. இப்போ இவனுக்கு ப்ரூஃப் பண்ணணும், கண்ணுக்கு எதிர அவனை காட்டணும்னு சொல்லிட்டு வா அந்த பொண்ணை நான் பார்த்துட்டேன், அவனை கூட்டு போய் காட்டுறேன்னு சொல்லுவோம். ஹீரோவும் பின்னாடியே ஓடிட்டே இருப்பாரு. பார்த்தா எங்க நீ அவளை பார்த்தேன்னு சொன்ன, போய் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. இந்த காருக்குள்ளே தான் அவங்க போனாங்க, அந்த பொண்ணை தான் நான் பார்த்தேன், இந்த காரை கதவு தட்டினா இப்போ வெளியே வருவாங்கன்னு சொல்லவும் இப்போ எல்லாரும் ஆளுங்கெல்லாம் அவங்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துருவாங்க. ஹீரோயின் போய் அந்த கதவை தட்டுவாங்களா. இப்போ உள்ளே இருந்து பார்த்தோன்னா ஹீரோனோட தங்கச்சி இருக்காங்களா, அவங்களும் வேற ஒரு பாய் ஃப்ரெண்டும் உள்ளே இருந்து இறங்குவாங்க. இதை பார்த்தோன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். நீயா அப்படின்ற மாதிரி கேட்கும். அந்த பொண்ணு என்ன சொல்லும், இது ஜஸ்ட் சும்மா ஃப்ரெண்டு தான், சும்மா பேசிட்டு தான் இருந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லும். ஹீரோயின் உடனே சொல்லுவாங்க, இந்த பொண்ணான்னு பாருன்னு, இந்த பொண்ணு தான் அன்றைக்கி என் கூட இருந்தாலா, நீ போய் தானே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டேயும் வர சண்டைக்கு வருவார். இதில் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண அந்த பொண்ணுக்கிட்ட பேசி ஒரு முடிவு பண்ணுப்பா அப்படின்னு சொல்லவும் அவர் பாட்டுக்கு இப்போ நீ எந்த அளவுக்கு மட்டமாக இருப்பேன் நான் நினச்சே பார்க்கலன்னு ஹீரோ சொல்வாரா. இல்லை நீ அந்த மாதிரிலாம் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைன்னு அந்த பொண்ணு வேற சொல்லிட்டு இருக்கோம் ஹீரோனோட தங்கச்சி. ஹீரோ ஒரே வார்த்தையை சொல்வார், நான் அன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கும் சொல்கிறேன், உனக்கும் எனக்கும் நடந்த என்கேஜ்மெண்ட் வந்து இப்போவே கேன்சல் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னு இதுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இடம். அந்த மாதிரி மட்டும் சொல்லவே சொல்லாத, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுவோம். என்னோட ஃப்ரெண்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு செம்ம கோவம் வரும். இந்த பொண்ணு தானே என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, நீ இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடந்துக்கிறல, எல்லாரும் இவளை ஃபோட்டோ எடுங்க, இவளை வந்து நம்ம வெளி உலகத்துக்கு காட்டணும் இவ பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ ஹீரோனோட தங்கச்சி ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோயின் அங்கே நைஸாக எஸ்கேப் ஆகிடுவாங்க. இப்போ ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டு துரத்திட்டே வருவாங்க. ஹீரோயின் வந்து இன்னும் நாளைக்கு பார்க்கலாம் அங்கிள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சின்ன பையனாக நினச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நேராக ஹீரோயின் இப்போ வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்தவொன்னே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க அப்பா அம்மா முன்னாடி நின்றுக்கிட்டு அந்த தங்கச்சி பொண்ணு இருக்குல்ல அது சொல்லி அழுவும். இந்த மாதிரி என்னன்னே தெரியல, திடீர்னு வந்து என்கேஜ்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டான், அதுக்கு காரணமே இவ தான், இவ வந்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுக்காதனால தான் அப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மேலே பழி தூக்கி போடும். அப்போ ஹீரோயின் ஓப்பனாகவே சொல்லுவாங்க, உங்கள் பொண்ணு வந்துட்டு என்ன மாதிரி வேலை பார்த்தா தெரியுமா, என்கேஜ்மெண்ட் ஒருத்தரை பண்ணிட்டு இன்னொருத்தன் கூட காரில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, பார்க்குற மாப்பிள்ளைக்கு எவன் கட்டிக்கணும்னு தோணும், அதனால தான் அவன் கேன்சல் பண்ணான்னு சொல்லும்போது அப்பா அம்மா நம்பவே மாட்டாங்க. அது நேரம் அதை நடிச்சுட்டு இருக்கோம் அழுதுகிட்டு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆள் இருக்காங்களா, அங்கே வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு சில ஃபோட்டோஸ்லாம் கிடச்சிருக்கும். அது எந்த ஃபோட்டோனா முதல் நாள் வந்து ஹீரோ கூட ஹீரோயின் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சண்டைலாம் நடந்துச்சு, அதெல்லாம் யாரும் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அங்கே இந்த பிரச்சனை நடந்தவொன்னே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணணும், அங்கே எந்த ஒரு இது இருந்தாலும் ப்ரூஃப் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க. இப்போ அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா வந்து நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, அவன் இதுக்காக தான் வந்துட்டு அவன் கேன்சல் பண்ணான்னு சொல்லிட்டு நீ சொன்ன, ஆனால் இப்போ நீ அவன் கூட இந்த மாதிரி சண்டை சச்சரவு பண்ணிட்டு இருக்கியே, என்ன அர்த்தம், நீ ஒரு பையனை கூட விட்டு வைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேற ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிருவாரு. இருக்கும்போது இப்போ ஹீரோயினை அவருக்கு அடிக்கணும்னு தோணும். ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு மேலே என் மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்டையே சொல்லுவாங்க. உடனே அவங்க அப்பா டக்குன்னு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹீரோன் வந்து இப்போ நீ எனக்கு முட்டி போட்டே ஆகணும், உன்னை நான் தண்டிச்சே ஆகணும்னு சொல்லும்போது ஹீரோயின் கேட்க மாட்டாங்களா. அதுக்கு அவர் என்ன சொல்வார், கையில் ஒரு மெடிசன் எடுத்து காட்டுவார். இதை பார்த்தியா, இது என்னன்னு தெரியுதான்னு கேட்கும்போது ஹீரோன் ஒரு மாதிரி யோசிப்பாங்க. இது வந்து அதாவது ஹீரோனோட அம்மா வந்து இப்போ படுத்த படுக்கையாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மெடிசன் கொடுக்கணும், மந்த்லி ஒரு தடவை அந்த மெடிசன் கொடுத்தா தான் அவங்க அப்படியே படுத்த படுக்கையிலையாவது இருந்துட்டு இருப்பாங்க, இல்லாட்டி அவங்க இறந்து போயிடுவாங்க. அந்த மெடிசனை இன்னைக்கு உங்கள் அம்மாவுக்கு நான் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன சொல்லலாம் நான் செய்கிறேன் உடனே முட்டி போடு அப்படின்னு சொல்லவுன்னா ஹீரோயின் பார்த்துக்கு முட்டி போட்டுருவாங்க. இதை மட்டும் நீ செய்யலாம்னு வச்சுக்கோங்க, என்னைக்காவது நீ வந்து
வந்து கட்டுப்படாம நீ இருந்த அப்படின்னா வந்து உங்க அம்மாக்கு நான் குடுக்க வேண்டிய மெடிசன் குடுக்க மாட்டேன். அவ இறந்து போயிடுவா. ஞாபகம் வச்சுக்கோன்னோனே ஹீரோயின் அப்படியே கீழ விழுந்து மண்டி போட்டுருவாங்க. மண்டிட்டோனே இந்த மெடிசன தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாரு. அப்படியே முட்டி போட்டே அந்த மெடிசன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தேடிட்டே இருப்பாங்க. இத பார்க்கும்போது அந்த ஸ்டெப் மதருக்கும் அவங்க தங்கச்சி பொண்ணு இருக்குல்ல, அதுக்கும் அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். தூக்கி போட்டு போனோனே பார்த்தோன்னா, ஹீரோயினோட அந்த கையில வந்து பார்த்தா ஃபுல்லா உடைஞ்சு போயிருக்கும். அத எடுக்கும்போது அவங்க கையெல்லாம் ஒரே காயமாயிடும். இப்ப எப்படியாவது மெடிசன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப டாக்டர் கால் பண்ணி பேசுவார். உங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க. ஆனா வந்து ஹீரோ வந்துட்டு அந்த ஆப்ரேஷன் வந்து அவங்க அம்மாக்கு அந்த மெடிசன் குடுக்கக்கூடாதுன்னு சொல்றாருன்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். ஏன்னு கேட்கும்போது, அவர் ஏதோ ஒரு பொண்ண தேடிட்டு இருக்காரா, அத நீங்க கண்டுபிடிச்சு தர வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்ப நேரா ஹீரோவ பார்க்க போவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா, ஸ்விம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்திருப்பாரா, ஹீரோ வந்து அந்த ஹீரோயின் வந்திருக்காங்க அப்படின்ட்டு அந்த பையனா வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, அவன வர சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. அவங்க வந்தவொன்னே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த பொண்ண கண்டுபிடிக்க சொன்னேனே கண்டுபிடிச்சியான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இன்னும் நான் கண்டுபிடிக்கலன்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போனே அவருக்கு கோவமா வரும். உனக்கு ஸ்விம் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்பாரு. தெரியாதுன்னு சொல்லுவாங்க. உடனே என்ன பண்ணுவாரு, அங்கிருந்து ஒரு திங்ஸ தூக்கி அந்த இதுல ஸ்விம்மிங் பூல்ல போட்டுட்டு அத போய் எடுத்துட்டு வான்னு சொல்லவும், ஹீரோயின் போய் எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. உடனே அவங்கள கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப என்ன சொல்வாருன்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பொண்ண நீ எனக்கு கண்டுபிடிச்சு குடுக்கல அப்படின்னா, உங்க அம்மாவ நீ உயிரோட பார்க்க முடியாது அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிடுவாரு. ஹீரோயினுக்கு இப்ப மனசு ஃபுல்லா ரொம்ப கஷ்டமா இருக்கும். வழியே இல்ல. இப்ப ஹீரோயின் வந்துட்டு அவங்க அதாவது அவங்க ஒரிஜினல் ஹீரோயினா இப்ப ஹீரோ முன்னாடி போய் நின்னா மட்டும் தான் அவங்க அம்மாக்கு மெடிசன் கிடைக்கும். அவங்க அம்மாவ காப்பாத்த முடியும்ன்றது இப்ப ஹீரோயினுக்கு தெரியும். அதனால இப்ப என்ன பண்ணுவாங்க, உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நெனைப்பாங்க. அவங்க ஃபுல்லா அவங்கள டோட்டலா அவங்க உடம்பெல்லாம் மாத்திட்டு தான் அவங்க அப்படி நடிச்சிட்டு இருக்காங்களா. சின்ன வயசுல இருக்கும்போதே இப்ப அவங்க அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹீரோயின வந்து பொண்ணாவே காட்டியிருக்க மாட்டாங்க. அதாவது ஹேர் கட் கூட பாய் மாதிரி தான் கட் பண்ணி அப்படிதான் வச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது பொம்பள பிள்ளைங்க ட்ரெஸ் போடணும். அவங்க பொண்ணு தானே. அந்த ட்ரெஸ் போடணும்னு ஆசையா இருக்கும். ஒரே ஒரு கவுன தூக்கிட்டு வந்துட்டு இது எனக்கு போட்டு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வரும். எங்க இருந்து இந்த கவுன் எடுத்துட்டு வந்த? உங்க அப்பா வந்தா என்ன ஆகுறது? உங்க அப்பா கிட்டயே நீ ஒரு பையன் சொல்லி தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வேகமா கிழிச்சு எறிஞ்சிருவாங்க. குட்டி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுவாங்க. அவங்களுக்கு ஆசையா இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஹேர் கட்லேருந்து ட்ரெஸ்லேருந்து எல்லாம் பையனை போலயே போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கார் மேலே நம்பிக்கை இல்லை. பொண்ணா இருந்தா எதுவும் அவர் பண்ணிடுவாரோ இல்லை ஏதாவது தப்பு நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனே அவங்க வீட்டுக்கார்ட்ட கூட நம்ப வச்சிருக்காங்க. இதனால தான் ஹீரோனோட அப்பாவுக்கு கூட தன்னோட அதாவது பையனே அவர் நம்பிட்டு இருக்காரு. அதை இப்போ ஹீரோ நினச்சு ஃபீல் பண்ணுவாங்க. என்ன காப்பாற்றணும்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒரு பையனாவே வளர்த்துட்டேம்மா, இன்னைக்கு நான் உன்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் பொண்ணா ஆக வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுப்பாங்க. இப்போ ஹீரோவை பார்க்கறதுக்காக வருவாங்க. ஹீரோவை அப்படியே ரொமான்டிக்காக பார்த்து 2 பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க. இப்படி 2 பேரும் பேச ஆரம்பிச்ச உடனே, நீ உனக்கும் அவனுக்கும் அவன் சொல்லி தான் நீ வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரு. ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோயின். அவன் உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, அவன் என்னோட ஃப்ரெண்டு. 2 பேரும் ஒரே ஆள் தானே. ஆனா ஹீரோ என்ன நினச்சிப்பாரு, அந்த பையன் சொல்லி தான் இப்போ இவன் நம்மள வந்து மீட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அவன் என்னோட ஃப்ரெண்டு. அவன் சொன்னதுக்காக தான் நான் வந்தேன். அவனுக்கு நீ அவங்க அம்மாவோட மெடிசனுக்கு நீ வந்து ஒத்துழைக்கணும். அவங்க அம்மாவுக்கு வந்து இப்போ முடியாம இருக்கு அப்படின்னு சொல்லவும், அவன் மேல உனக்கு என்ன இவ்வளோ அக்கறை, அவங்க அம்மா மேல என்ன உனக்கு இவ்வளோ அக்கறைன்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. நாங்கள் அப்பத்துலேருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் மட்டும் சொல்லனா இன்னைக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு நடந்தது, அன்னைக்கு நீயும் உன் ஃப்ரெண்டும் சேர்ந்து தானே எனக்கு வந்து இந்த மாதிரி மயக்கம்லாம் வர வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அன்னைக்கு ஆல்ரெடி நீ வந்து அப்படி இருந்த, உனக்கு அப்படி கொடுக்கணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. இல்லாமல் அன்னைக்கு நீ தான் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி என்னை வந்து விருப்பம் இல்லாமல் எனக்கு என் கூட நீ அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு ஹீரோன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். என்ன கேட்பாரு, நான் வந்துட்டு உனக்கு நான் முக்கியமா அவன் முக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. உன்னை ஹீரோயின் எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்களா. சரி விடு, அதெல்லாம் விடு, நான் உன்னை வந்து அன்னைக்கு நடந்த தப்பு நடந்ததுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். யாருக்கு வேணும் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விடுவாங்க. அதோட ஹீரோ என்ன சொல்வாருன்னா, உனக்கு சம்மதம்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்னை எப்படி கூப்பிடணும், பேர் சொல்லி கூப்பிடுவியா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, உன்னையா நானா அங்கிள்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. எல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டோன்னு ஹீரோ பதிலுக்கு வந்து அவங்கள சமாதானப்படுத்த வர, நீ அன்னைக்கு என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு தேவையில்லாமல் என் பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மொத்த கோபத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹீரோவை போட்டு அடி அடிப்பாங்க. கிடைக்கிற தலானி பெட்ஷீட் எல்லாத்தையும் போட்டு ஹீரோவை அடிப்பாங்க. அதில் ஒரு கிளாஸ் குத்தி ஹீரோக்கும் காயமாயிடும் தலையெல்லாம். ஹீரோயின் கையில காயமாயிடும். அங்கிருந்து இப்போ வேகமாக வெளியே ஓடிடணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடுவாங்க. ஏன்னா ஹீரோ கிஸ் பண்ண வந்துட்டு இருக்காரு. ஓடும் போது பார்த்தோன்னா ஹீரோட ஃப்ரெண்டை வந்து இடிச்சிருவாங்க. இடிச்சோன்னா அப்படியே கண்ணாசையாமல் நின்று அவர் பார்ப்பாரு. இவ்வளோ அழகா இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாரு. சாரி ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வர சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக போய் ஒரு கார்ல ஏறி உட்காந்துருவாங்க. இவருக்கு ஹீரோட ஃப்ரெண்டுக்கு இப்போ எப்படி இருக்கும்னா, இவ தான் என்னோட வாழ்க்கை துணை அப்படின்றத ஒரு முடிவே பண்ணிடுவாரு. ஹீரோ இப்போ அடி வாங்கிட்டு வெளியே ஓடி வருவாரா, இங்கே பாரு என்னோட சோல்மேட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவள் இந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கா, எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது, அட பாவி எதுக்குடா அவளை விட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவருக்கு வேற கோவமா வரும். ஒரு கார்ல ஏறினாங்களா, அங்கே அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள பற்றி தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அம்மாக்கான மெடிசனை ஹீரோ கிட்ட இருந்து பிடிக்கிட்டு வந்திருப்பாங்க. டாக்டர்கிட்ட கொடுத்து அவங்க அம்மாவுக்கு மெடிசனை போட்டு இப்போ எங்கள் அம்மா எப்படி இருக்கான்னு கேட்பாங்க. ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்வார். சரி பேசிட்டே இருக்கும் போதே பார்த்தோன்னா, இங்கே ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல, அவர் ஒரு டாக்டராக இருப்பார். ஹீரோக்கு தலையில் அடிபட்டு இருந்துச்சுல, அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு 2 பேரும் வரும்போது இதே ஹாஸ்பிட்டலில் தான் ஹீரோனோட
ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அங்க வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவும், அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்க தங்கச்சிலாம் வந்திருப்பாங்க. ஹீரோனுக்கு செம்ம கோவமா இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "எங்க அப்பாவோட ஒரிஜினல் ஒய்ஃபே எங்க அம்மா தான். நீ எல்லாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டவே கிடையாது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா பேசுவாங்க. இதுல ஹீரோ நின்னு பார்ப்பாரு. இந்த மாரி பேசுறாங்களே, இத கேட்டோனே அந்த ஸ்டெப் மதருக்கு செம்ம கோவம் வரும். டக்குன்னு அவங்க என்ன கேட்பாங்கன்னா, "நான் வந்து ஒரிஜினல் ஒய்ஃப் கிடையாதா? உங்க அம்மா வந்து ஒரிஜினல் ஒய்ஃப்ன்னு நீ சொல்றியா? கிட்டத்தட்ட 20 வருஷமா அவ பெட்ல படுத்த படுக்கையா கிடக்குறா. அந்த மாரி இருக்கிறதுக்கும், செத்து போறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? உங்க அம்மா இப்போ உயிரோட இருக்கிறதும் இல்லாததும் ஒண்ணு தான்." அப்படின்ற மாரி பேசுவாங்க. இந்த மாரி பேசும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்க்கும்போது, ஹீரோயினோட அம்மா வந்து அவங்க கை லைட்டா அசையுமா, அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மூவ்மெண்ட்லாம் தெரியுதுன்னு சொன்ன உடனே ஹீரோனுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். டக்குன்னு ஹீரோயினோட ஸ்டெப் மதருக்கும் அந்த பொண்ணுக்கும் அவ்ளோ கோவம் வரும். இவ மட்டும் பொழைச்சிட்டா அப்படின்னா வந்துட்டு இந்த சொத்து மொத்தமும் அவளுக்குள்ள போகும். அப்படின்ற மாரி என்ன பண்ணுவாங்க, இப்ப இந்த இடத்துலயே இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சிருவோம் அப்படின்ற மாரி எல்லாரும் பிளான் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோயின் உடனே அத தடுக்க முயற்சி பண்ணுவாங்களா, ஹீரோயின வந்துட்டு பார்த்தோம்னா 2 பேரும் வந்து சேர்ந்து பிடிச்சுப்பாங்க. இப்போ உங்க அம்மாவுக்கு மூச்சு இருக்கனால தானே அவ திரும்ப பொழைச்சு வருவான்னு நினைக்கிறேன். அது இல்லாம பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு அத வேற பண்ண போவாங்க. அவங்க தங்கச்சி எல்லாம் கூட்டி சேர்ந்துட்டு இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்ப ஹீரோ இத பார்த்துருவாரு. உடனே அவர் ஃப்ரெண்டும் அவரும் 2 பேரும் இப்ப அந்த ரூம்குள்ள வந்துருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டு இந்த மாரி வேலையெல்லாம் பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க எல்லாரையும் ஃபோட்டோ எடுப்பாங்க. வீடியோலாம் எடுக்கும்போது எல்லாரும் நான் ஒண்ணும் பண்ணல, நான் ஒண்ணும் பண்ணல எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப இந்த பொண்ணு இருக்குல்ல, ஸ்டெப் மதரோட பொண்ணு. அது என்ன பண்ணும், ஹீரோயின புடிச்சு அடிக்க போகும். ஹீரோ உடனே புடிச்சு அத தள்ளி விட்டுருவாரு. கொஞ்சம் ரொம்ப கோவமா இருக்கும். அது என்ன கேட்கும் அப்படின்னா வந்துட்டு, எப்ப பார்த்தாலும் நீ வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவளுக்கே நீ சப்போர்ட் பண்ற, என்ன தானே என்கேஜ்மென்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்து, ஆமா உன் மேல தப்பு இருக்கனால தான் நான் உன்னை அப்படி வெறுக்கிறேன். இனிமே நீ யாரும் அவள எதுவும் சொல்லக்கூடாது அவன அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இனிமே இன்னையிலேருந்து அவன் எனக்கு சொந்தமானவன் சொல்லும்போது, ஹீரோயினோட அந்த தங்கச்சிக்கும் அந்த ஸ்டெப் மதருக்கும் அவ்வளோ கோவம் வரும். என்ன ஹீரோ இவ்வளோ பணக்காரனா இருக்கான், அவனுக்கு போய் இவன பிடிச்சிருக்கு, நம்ம வீட்டு பையன பிடிச்சிருக்கு அப்படின்ற மாரி 2 பேரும் யோசிச்சுட்டு கோச்சிட்டு போயிடுவாங்க. இப்ப ஹீரோ தனியா கூப்பிட்டு வரவும், இப்ப அவங்க அம்மாக்கு திரும்ப ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். அப்ப ஹீரோயினோட கைய வந்து ஹீரோ பார்த்துருவாரு. என்ன கையில காயம்னு கேட்கும்போது, உடனே ஹீரோயின் வந்து கைய மறைப்பாங்க. நேத்து அந்த காயம் பட்டுருக்கும்ல, மறிச்சு சின்ன ஒரு ஆக்சிடென்ட், சின்ன ஒரு இன்ஜூர்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்லவும், டாக்டர் பார்த்தியான்னு கேட்பாரு. பார்த்தேன் அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு ஹீரோ வந்து அந்த கட்ட பிரிச்சு பார்ப்பாரு. அந்த காயம் இருக்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிரும். நேத்து இந்த மாரி ஹீரோயின் வந்து அடிச்சுட்டு போனாங்கல்ல, அதுல தான் அந்த காயம் அதே மாரி இருக்குமா, எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு, நான் உன்னை செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து செக் பண்ணணும்னு நினைப்பாரு. உடனே ஹீரோயின் வந்து கத்துவாங்க, ஒரு பையன்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம் உனக்கு தெரியாதானோன்னு. அப்பதான் ஹீரோக்கே தோணும், நம்ம ஏன் இந்த மாதிரி பண்றோம், அவன் பையன் தானே, அவன்கிட்ட போய் ஏன் நம்ம அடிக்கடி இப்படியே பிஹேவ் பண்றோம்னு ஒரு மாதிரி நின்னுட்டே இருப்பாரு. அந்த டைம் தான் ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் அவங்க அம்மாக்கு வந்து செக் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்து சொல்வாரு, இப்போ எப்படி இருக்காங்க கேட்கும்போது, இப்போ அவங்க அம்மா வந்து நல்லா குணமாயிட்டு வராங்க, அவங்க கோமாலேருந்து இன்னும் கொஞ்ச நாள் வெளியே வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு டாக்டர் சொல்லுவார். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஹீரோ கிட்டே கேட்பாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, அந்த மெடிசன் கொடுத்தீங்களா, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மெடிசன் எங்கள் அம்மாக்காக தேவைப்படுதுன்னு சொல்லும்போது, நான் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. எதுக்காக ஹெல்ப் பண்ணணும்னா எங்கள் அம்மாவை நான் காப்பாற்றணும், அப்போ எனக்கு என்ன அதில் யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, இப்போ என்ன நீங்கள் அன்றைக்கி அந்த எந்த பொண்ணோட இருந்தீங்க, நான் கரெக்டாக சொல்லணும்னு தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றோன்னே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரா. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க காரில் தப்பிச்சு ஓடும்போது ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, அந்த பொண்ணை கை காட்டி விட்டுருவாங்க. இந்த பொண்ணு தான் வந்து அன்றைக்கி நீங்கள் கூட இருந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்களும் பார்த்துருவாங்க. எது நானா அப்படின்ற மாதிரி இப்போ அந்த பொண்ணே பயந்து நின்றுட்டு இருக்கும். அது இப்போ அவங்களும் என்னடா பண்ணுறது, எப்படி சமாளிக்கிறது முடிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும், வேறு வழியே இல்லை, இதுக்கு மேலே வேறு ஆப்ஷனே இல்லை, பேசாமல் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லும்போது, இது கல்யாணமான்ற மாதிரி இருக்கும். ஒன்று என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. ஒன்று இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இல்லை இப்போ தான் 2-3 தடவை பார்த்துருக்கீங்க, அதுக்குள்ளே கல்யாணம்னு இதுவே ரொம்ப ஓவராக இருக்குல்ல, அதான் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக நிற்கிறா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவங்களாம் ஹீரோயினை பிடிச்சி கில்லுன்னு கிள்ளி சரி ஓகே பழகிட்டா போச்சு, இந்த வீக்கெண்டு நீ ஃப்ரீயாக தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்பாரா. ஹீரோயின் உடனே வேகமாக அவங்க தலையை பிடிச்சி ஆட்டிடுவாங்க. ஆமாம் ஃப்ரீயாக தான் இருக்கா, நீங்கள் தாராளமாக பேசி பழகலான்ற உடனே ஏன்னா பேசி பழகி கல்யாணம் பண்ணலான்ற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. சரின்னு சொல்லி இப்போ ஹீரோ கிளம்ப போவாரா. அப்போ ஹீரோயின் பிடிச்சி நிப்பாட்டுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு உண்டான மெடிசன் கேட்கும்போது அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவார். இப்போ அவர் போன உடனே அவங்க ஃப்ரெண்டு பிடிச்சி ஹீரோயினை திட்டுவாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு இப்போ வீக்கெண்டு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது ஹீரோயின் ஒன்றும் கவலைப்படாத, அப்படி ஒன்று அவன் கூப்பிட்டானா எனக்கு நீ கால் பண்ணி நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. சரிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுவாங்க. இப்போ வீக்கெண்டே ஆகிடும். வீக்கெண்ட் ஆனவுடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு வந்து அவங்களை வர சொல்லியிருப்பாரு. இப்போ அவங்க ஃபோன் பண்ணி ஹீரோயினுக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கூப்பிட்றேன், இப்போ என்னடி பண்ணுறதுன்னு அந்த அட்ரஸ் எனக்கு அனுப்பி வை, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்படின்னு வந்துட்டு ஹீரோயின் வந்து நின்றுட்டு இருப்பாங்களா. இப்போ அங்கே வந்து ஹீரோ வந்து ஸ்விம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ அங்கே போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த பாயாக தான் வந்திருப்பாங்க அந்த இடத்துக்கு. வந்தவுடனே அங்கே உள்ளவங்களாம் விடவே மாட்டாங்க. இந்த ட்ரெஸ் கோடோட நீங்கள் போகக்கூடாது, அங்கே ஸ்விம்மிங்க்கு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது, அதில் தான் நீங்கள் போகணும் சார், இதில் நீங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து பாய்ன்னு நினச்சி அவங்களாம் பேசுவாங்க. போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க பாய்க்கு உண்டான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. அப்படியே தயங்கி அங்கே வருவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அழகாக குளிச்சிட்டு இருப்பாரா. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அவருக்கு போயிட்டு மசாஜ் பண்ணி விடுற மாதிரிலாம் உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிரும். இவன் நல்லா அழகாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாரு. திடீர்னு கோவத்தில் என்ன பண்ணுவார், ஹீரோயினை பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவாரு. உள்ள விழுந்தவங்க பார்த்தீங்கன்னா பயந்து அலற ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்று ஹீரோயினை காப்பாற்று எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொல்லுவோம். ஹீரோ தூக்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே ஏறி
உட்காந்துப்பாங்க. ஹீரோ மேலே ஏறி உட்காந்துட்டு இறங்கவே மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. உடனே ஹீரோட ஃப்ரெண்டெல்லாம் அங்கேருந்து வெளியே ஓடி வந்து பார்த்தவர், எப்போ பார்த்தாலும் நீங்கள் பையன் பையன் 2 பேரும் என்ன இல்லாததெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி அவங்கலாம் அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ இப்போ என்ன சொல்வார், சரி ஓகே நீ ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு வா ட்ரெஸ் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கூப்பிடுவார். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நான் போய் மாத்துறேன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் ரூம்லாம் இருக்குல்ல அந்த ரெஸ்ட் ரூம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது அங்கே போகணும். உடனே ஹீரோ எதுக்கு நீ அங்கே போகணுன்னு இருக்க, பாய்ஸ் எல்லாம் இங்கே தானே பண்ணுவாங்க வா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக கூப்பிடுவார். ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்லும்போது ஏன் நீ இதே மாதிரியே பண்ணுற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. உடனே எவ்வளோ தான் சொன்னாலும் ஹீரோ விடவே மாட்டார். வலுக்கட்டாயமாக அந்த ரூமுக்கு கூட்டு போயிடுவார். அதாவது ஜென்ஸ்லாம் ரெஸ்ட் ரூம் போகிறாங்கல்ல அங்கே கூட்டு போயிடுவார். ஹீரோயினுக்கா வெக்கமாக இருக்கும். அங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோட ஃப்ரெண்டெல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போதுலாம் கண்ணை மூடிட்டு இந்த பக்கம் திரும்பிப்பாங்க. ஏண்டா நீயும் பையன் தான் நானும் பையன் தான் எதுக்காடா வெக்கப்படுறேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. கரெக்டாக ஹீரோ மேலே வந்து விழுந்துருவாங்களா, திரும்ப ஹீரோ தாங்கி பிடிச்சிருவாரு. அதோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. என்னாச்சுன்னு தெரியாது. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு தான் டாக்டராக இருக்காருல்ல, ஹீரோயின் ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு வந்து செக்அப் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே வந்திருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் செக்அப் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கேட்பார் என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொல்வாருன்னா இவன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ எல்லாரும் முழிப்பாங்க, என்னடா சொல்கிறேன் அவன் எப்படா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்பாங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா, அவன் எப்படா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க முடியும் சும்மா கிண்டல் பண்ண அப்படின்ற மாதிரி சமாளிப்பார். இப்போ ஹீரோக்கா கோவமாக அவர் நீ உண்மையிலேயே டாக்டரா அப்படின்ற மாதிரி திட்டுவார். இருக்காங்களா அவங்களும் அதாவது என்ன சொல்கிறது ஹீரோ கிட்ட இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படின்னு மாற்றி விட்டாங்களா அவங்களும் இங்கே வந்திருப்பாங்க. இப்போ ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டும் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு பேசிட்டு அங்கேருந்து போனதுக்கப்புறமா அவங்களாம் போயிட்டாங்க எந்திரி அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் முழிச்சு உட்காந்துருவாங்களா. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு இப்போ உண்மையிலேயே வாமிட் வர மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். உடனே இப்போ அவங்க ஃப்ரெண்ட் என்ன கேட்பாங்க, அப்போ அவன் சொன்ன மாதிரி உண்மையிலேயே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே கேட்பாங்க. பக்கம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்காருல்ல, அவர் ஹீரோயின் இவ்வளோ நேரம் தாங்கி பிடிச்சிட்டு இருந்தார்ல, அப்போ அவர் அந்த டவல் மாதிரி வச்சு பார்ப்பாரா, ஹீரோயின் வந்து சாஃப்டாக இருந்த மாதிரி தோணும். ஒரு பையன் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், அவரோட ஃப்ரெண்டு டாக்டராக தானே இருப்பார், அவருக்கு வந்து எழுதிட்டு இருப்பாரு. அவர் ஷோல்டரில் அந்த துண்டை கொண்டு வந்து போட்டு அமுத்தி பார்ப்பாரு. இவன் இவ்வளோ ஹார்டாக இருக்கான், பையனா அப்படி தானே இருப்பாங்க, பொண்ணுங்கன்னா தானே சாஃப்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்கு. என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது இல்லை நீ ரொம்ப ஹார்டாக இருக்க, இப்போ அந்த பையன் ரொம்ப சாஃப்டாக இருக்கான் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரே யோசனையாக இருக்கும். என்னடா உனக்கு சந்தேகம்னு கேட்கும்போது சரி ஓகே நீ டாக்டர் தானே, ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அது இப்போ ஒரு எவ்வளோ நாள் எப்படி இல்லை தெரிய வரும்னா ஒரு 3 வீக்ஸ்லேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஒருத்தவங்க 3 வீக்ஸ் to 4 வீக்ஸில் 1 மந்தில் தெரிஞ்சிடும் ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்துட்டு அவங்களோட அந்த மாதிரி நடந்ததில்ல, அந்த மாதிரி ஃபஸ்ட் அந்த அது வந்துட்டு இப்போ நடந்து ஒரு 3 வீக்ஸ் ஆகுமா, ஒருவேளை அவள் உண்மையிலேயே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வருவார். ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கூட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் இப்போ வந்திருப்பாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க உண்மையிலேயே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரிய வந்துடும். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இப்போ நம்ம எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் ஹீரோ வந்து உள்ளே வர சத்தம் போடுவார். அப்போ வெளியே நிற்கிறவங்க வந்து விட மாட்டாங்க. இப்போ ஹீரோன் வந்துட்டு அங்கே இருக்கவங்க கிட்டலாம் பேசி வச்சிருப்பாங்க, அவங்க பையனாக நடிக்கிற மாதிரி சில பேருக்கு மட்டும் தெரியுது. ஹீரோ வந்து உள்ளே வம்படியே உள்ளே வந்துருவார். உடனே இந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்க, ஹீரோனும் அவங்க ஃப்ரெண்டும் போய் பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி. ஹர்ஷாவும் இது மாதிரி மாதிரி இருக்கவும் அவங்க ஒரு கிராண்ட்மா மாதிரிலாம் வேஷம் போட்டுட்டு ஹீரோ ஒரு மாதிரி அலறடிச்சு ஓர விட்டுருவாங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படிலாம் நம்ம சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரோட சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. முடிவெடுத்தாகணும்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோனும் அவங்க ஃப்ரெண்ட் அங்கேருந்து கிளம்புவாங்களா. இந்த டைம் பார்த்து ஹீரோனோட தங்கச்சி இருக்குல்ல அது பாத்துரும். ஹீரோனை பார்த்துட்டு நீ உண்மையிலேயே பொண்ணு அந்த பொண்ணு தானா பையன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடும். ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஹீரோனா அவங்க தங்கச்சியை பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க ஃப்ரெண்டோட போயிடுவாங்க. இப்போ எங்கள் உள்ள வந்து இப்போ எதுக்காக வந்தா என்ன ஏது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து அவள் வந்து பையன் கிடையாது பொண்ணு தான், அவள் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா, இப்போ இதை வச்சே உன் குடும்ப மானத்தை நான் வாங்குறேனா இல்லையா பாரு அப்படின்ற மாதிரி இது ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்கும். வந்து வீட்டுக்கு வந்துருவாங்களா, வீட்டுக்கு வந்தோம் பாய் கேட்டப்பில் தான் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க அப்பா திரும்பவும் வந்துட்டு பொறுப்பு இல்லாத பையனா தாண்டா நீ இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட வீட்டை பற்றி அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோனை திரும்ப திட்டிகிட்டே இருப்பார். உடனே அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு இருக்குல்ல அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எவ்வளோ திட்டினாலும் அது வேஸ்ட்டு தான், அவன் இனிமேல் உண்மையே சொல்ல மாட்டான், ஏன் அப்படின்னா அவன் பையனே இல்லை அவன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லணும்னா இப்போ அவங்க அப்பாக்கே ஒரு மாதிரி ஆகிடும். என்னது அவன் பையன் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவனை நான் பெரிய முடி வச்சு அவன் ஒரு பொண்ணாக இருந்ததை நான் பார்த்தேன், அவன் இவ்வளோ நாளாக பையன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோனோட தங்கச்சி வந்து எல்லாத்தையும் போட்டு கொடுத்துரும். அது பார்த்துச்சுல உடனே அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் சமக்கவும் வரும். என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. பார்த்து ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பையன் மேலே டவுட்டாகவே இருந்துகிட்டே இருக்குமா, அதனால இப்போ ஹீரோயினை தேடி வீட்டுக்கே வந்துருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா முன்னாடியே பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தோன்னா அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு இருக்குல்ல அது சொல்லிடும், நீ நினைக்கிற மாதிரி அவன் பையன் கிடையாது அவன் பொண்ணு தான், இவனுக்கு லாங் ஹேர் இருந்தது, இது எல்லாமே அவன் நடிப்பு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நின்றுட்டே இருப்பாங்க. இவன் தலையில் வச்சிருக்க முடியெல்லாம் டோஃபா முடியுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கும் அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு. அது உங்களோட அதாவது ஹீரோனோட தங்கச்சி பிடிச்சி இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா வரவே வராது, மண்டையோடு ஒட்டிகிட்டு இருக்கும். இது எப்படி இது பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இது யோசிக்கும். அப்போ தான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க, இவங்க வந்து
வந்து அவங்க தங்கச்சி பார்க்கும்போது இவங்க பார்க்கலல்ல. ஆனா அந்த தங்கச்சி இவங்கள பத்தி விசாரிச்ச விஷயம் எல்லாமே டாக்டருங்கலாம் சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்க ஃப்ரெண்டு கிட்ட இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "உண்மையிலேயே என் முடியெல்லாம் வெட்டிடு" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ நாளா அவங்க டோஃபா வச்சு நடிச்சிருப்பாங்க. இப்போ உண்மையிலேயே அவங்க இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சுட்டா பிரச்சனை ஆயிடும். அவங்க பையனா தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரிஜினல் ஹேர வந்து கட் பண்ணி, அவங்க ஆல்ரெடி எப்படி பையன் மாரி வேஷம் போட்டிருந்தாங்களோ, அதே மாரி ஹேர் கட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க முடிய பிடிச்சு இழுக்கும்போது முடி வரவே வராது. அது சொல்லும்போது இப்போ யாருமே நம்ப மாட்டாங்க. அப்போ உடனே அந்த பொண்ணு அடுத்தது என்ன சொல்லும்னா வந்துட்டு, "இப்ப அந்த முடிய வேணா அவ வெட்டி இந்த மாரி மாத்தியிருக்கலாம். ஆனா அவ பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் வந்து உண்மை" அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி பொண்ணு சொல்லிவிடும். பாக்கெட்லயே அந்த அந்த செக்கப்க்கு போன இதெல்லாம் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, "ஆமா இருக்கு பார்த்துக்கோங்க" அப்படின்ற மாரி குடுப்பாங்க. எல்லாரும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, அதில அவங்க என்ன வச்சிருப்பாங்கன்னா, அவங்க தங்கச்சி பொண்ணு இருக்குல்ல, அது பிரெக்னன்ட்டா இருக்கும் 3 மாசம் அது பிரெக்னன்ட்டா இருக்க விஷயத்த தான் இவங்க மாத்தி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா உண்மையிலேயே அதுவும் பிரெக்னன்ட்டா தான் இருக்கு. அவங்க அப்பா, அம்மாக்கே தெரியாதுல்ல. ஹீரோ பார்த்தோனே இப்போ முழிப்பாரு, "என்னடா நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா, அம்மா கிட்ட ஹீரோயின் இப்ப என்ன சொல்வாங்கன்னா, "பரவாயில்லையே, உங்க பொண்ணு வந்து இப்ப மாசமா இருக்கா. தாத்தா, பாட்டி ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள்" அப்படின்ற மாரி சொல்லவும், அந்த பொண்ணுக்கு என்னடா இது இவ்வளோ மாட்டி விட பார்த்தா நம்ம மாட்டிக்கிட்டோமேன்ற மாரி இருக்கும். இப்போ பொண்ணு வந்து பிரெக்னன்ட்டா இருக்கான்னு தெரிஞ்சோனே அப்பா, அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அம்மாக்கு செம்ம கோவம் வந்து இப்ப தங்கச்சிய அடிக்கிறதுக்காக தனியா ரூமுக்கு கூட்டு போயிடுவாரு. அவ்வளோதான் அவங்க அம்மா பின்னாடியே போவாங்க. என் புள்ளைய விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சிட்டு இருப்பாங்க. எப்படியோ போங்கன்னு இப்ப ஹீரோயின் இங்க உட்காந்துருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து சொல்வாரு, "இப்ப இவங்கள்ட்ட பேசும்போது உனக்கு என்னதான் வேணும்?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்களா? "எனக்கு உன் மேல டவுட்டா இருக்கு. 20 வயசு உனக்கு ஆகுது. ஆனா உனக்குன்னு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கூட இல்ல. இதுவரைக்கும் நான் எவ்ளோ டாக்டர்ட்ட எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். உனக்குன்னு இதுவரைக்கும் உடம்புக்கு எதுவுமே செஞ்சிருக்காதா? நீ டாக்டர்ட்ட போயிருக்க மாட்டியா? நீ பொண்ணா ஆனா அப்படின்றது அந்த டாக்டர் ரிப்போர்ட்ல வந்திருக்கும்ல. அது எப்படி பாசிபிளா இருக்கும்? என்னால நம்ப முடியல. நீ ஒரு பொண்ணா தான் இருக்கணும்." அப்படின்ற மாரி ஹீரோ கேட்பாரு. அம்மா மாட்டிப்பாங்க. ஹீரோ வந்து விடமாட்டேன். உண்மைய சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "அங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேடிக்கை காட்டிட்டு, அவர புடிச்சு தள்ளிவிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுருவாங்க. "நீ எனக்கு எங்க ஓடுனாலும் உன்ன விடவே மாட்டேன்னு" ஹீரோ பின்னாடியே கார்ல தொரத்திட்டே வருவாரு. ஹீரோயினும் வேகமா ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு வழியா அவங்கள மடக்கி புடிச்சுருவாரு. புடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இறங்கி வந்தவுடனே கைய புடிச்சுப்பாரு. "இப்ப நீ உண்மைய சொல்லன்னு வச்சுக்கயே அவ்வளோதான். இப்போ நீ திரும்ப திரும்ப ஓடுறத பார்த்தாலே தெரியல. நீ ஒரு பொண்ணு தான். எதுக்காக இந்த சீக்ரெட்டா வச்சிருக்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, உடனே ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, "நான் 5 வயசா இருக்கும்போது 5 வயசு வரைக்கும் நான் பையன் அப்படின்ற மாரி தான் எங்க அம்மா என்ன வளர்த்தாங்க. அந்த 5 வயசுலேருந்து எங்க அம்மா கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க. எங்க ஸ்டெப் மதரா வந்தவங்க வந்து என்ன வெறுத்தாங்க. என்னோட சொந்த அப்பா கூட என்ன வந்து நேசிக்கல. என்ன அவரு வெறுக்க தான் செஞ்சாரு. நான் யாருக்காக வந்துட்டு பொண்ணா இருந்தா புடிக்காதுன்னு தான் எங்க அம்மா வந்து என்ன பையனாவே வளர்த்தாங்க. எங்க அம்மாவும் இப்ப அந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. என்ன நான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா வந்துட்டு நான் பையனா இருந்தா மட்டும் தான் முடியும். இல்ல அப்படின்னா வந்து என்னைக்கோ எங்க அப்பா என்ன யாருக்கோ வித்துருப்பாரு." அப்படின்ற மாரி ஹீரோயின் பேசிட்டு அழுவாங்களா. ஹீரோக்கு வந்து ஒரு மாரி கவலையா போயிடும் இவங்க பேசுறதெல்லாம். உடனே ஒரு மாரி அப்செட் ஆயிடுவாரு. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ போவாரா. உடனே ஹீரோயின் வந்துட்டு அவருக்கு இப்போ ஒரு மாரி இருக்கும். எங்க அப்பா, அம்மாவும் இறந்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாரி ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. இப்போ உடனே ஹீரோ அங்க போவும். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே பின்னாடியே வருவாங்க. அப்படியே அவர் இருக்க இடத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சத்தம் போட்டு கத்திட்டு இருப்பாங்க. 2 பேருமே இப்ப நார்மலா நல்லா பேசிட்டு இருப்பாங்க. பேசும்போது தான் இப்ப ஹீரோ வந்து இப்ப வந்து அவங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக குடுப்பாரா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு வேண்டான்னு சொல்லுவாங்க. "இன்னைக்கு என்னோட பர்த்டே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரா. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுவாங்க. அப்படியே ஹேப்பி பர்த்டே விஷ் பண்ணுவாங்க. அப்புறம் ஏன் நீ இப்படி இருக்க? அப்படி இருக்கன்னு மாறி மாறி கேட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோயின் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சோனே அவங்க பாட்டுக்கு அவங்க சேட்டைய ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோ புடிச்சு இழுக்கிறது, கொல்றதுன்னு. இப்ப ஹீரோவுக்கு இவ்வளோ நாளா பையன் தெரிஞ்சு தான் கிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப பொண்ணுன்னு தெரிஞ்சு கிஸ் பண்ணும்போது அவருக்கே ஒரு பின்னாடி பேக்கிரவுண்ட்ல பயங்கரமா பாட்டெல்லாம் ஓட ஆரம்பிச்சுரும். அப்படியே ஹீரோயினும் ஒரு கட்டத்துக்கு மேல தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. எப்பவுமே ஒரே பெட்லயே படுத்து தூங்கிருவாங்க. இப்ப காலையில முழிச்சு பார்க்கும்போது, "நீ எப்படி என் பெட்ல வந்து? நீ எப்படி என் பெட்ல வந்துன்னு?" மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. "இது உன்னோட பெட்டா?" அப்படி இப்படின்னு. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோக்கு அப்பா, அம்மா இல்ல பாட்டி மட்டும் தான் இருப்பாங்க. இவ்வளோ நாளா இவன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா, இவன் தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டு இருக்கான். ஃபோன் பண்ணாலும் சரியா பேச மாட்றான். அதனால தான் நேர்லயே கிளம்பி வந்துட்டேன்னு பாட்டி வேற இப்ப வருவாங்க. அவங்க உள்ள வரும்போது பார்த்தா 2 பேரும் எசக்கு பசக்கா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. "என்னடா நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் வேற என்ன சொல்வாங்கன்னா, "இப்ப நானும் பையன் தான், நீனும் பையன் தான். அதனால சமாதானமா போயிடலாம்னு" சொல்லும்போது, "அது மத்தவங்களுக்கு நமக்கு தான் யாருன்னு தெரியும்லன்னு" ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப இந்த நேரம் பாட்டி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பையனா தானே இருக்காங்க. "என்ன அசிங்கம் இது? என்ன கேவலம் இது? இதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நீ சொன்னியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வேற திட்டிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கா எப்படி சொல்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருப்பாரு. அவங்க பாட்டி இப்ப ஹீரோயின் கிட்ட பேசுவாங்க. "இந்த பாருடா, என் பேரன விட்டு நீ போயிடு. அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் குடுக்குறேன்" அப்படின்னோனே ஹீரோயின் உடனே சொல்லுவாங்க. "எவ்வளோ பணம் குடுப்பீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, "இந்தா பிளாங்க் செக்கே குடுக்குறேன். அத எடுத்துட்டு ஓடிரு" அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே நான் ஓடிர்றேன்னு" சொல்லிட்டு சொல்லவும், அவங்க நெறைய பணம் குடுப்பாங்க. ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இத்தோட இங்கேருந்து ஓடிடணும்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. ஹீரோ பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு, அந்த செக்க புடுங்கி கிழிச்சு எறிஞ்சிருவாரு. "அச்சச்சோ! கிடைச்சதும் போச்சே" அப்படின்ற மாரி இருக்கும் ஹீரோயினுக்கு. கதற ஆரம்பிச்சுருவாங்களா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, "நான் இவ யாரையுமே என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கைய பிடிச்சிட்டு ஓடுவாரு. அந்த பாட்டிக்கா ஒரு மாரி இருக்கும். "அட பாவி! இந்த மாரி செய்றியேடா, குடும்ப மானத்த வாங்குறியேன்னு" கத்திட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். இங்க ஹீரோயின கூட்டு வந்து நிப்பாட்டி வச்சுட்டு, "பணம் குடுத்தா நீ என்ன வேணா செய்வியா? உடனே வாங்கிட்டு போறேன்னு சொல்ற" அப்படின்ற மாரி கேட்பாங்க. இப்ப ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி இருக்கும். "வேற என்னைய என்ன பண்ண சொல்ற?" அப்படின்ற மாரி அவங்க ஒரு மாரி கேட்டுட்டே இருப்பாங்க. நமக்குள்ள அவ்வளோதானே, எனக்கு உன்ன தான் புடிச்சிருக்குன்ற மாரி சொல்வாரு. ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எனக்கு இப்போ பணம் தான் தேவை. எங்க அம்மாவ காப்பாத்தணும். அதுக்கு எனக்கு பணம் தான் தேவை" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, "அதெல்லாம் எதுவுமே மனசுல நினைக்காத. நான் ஒரு பொண்ணா இருக்க விருப்பப்படவே இல்ல. எங்க அம்மா ஆசைப்படி எங்க அம்மாவ நான் காப்பாத்தணும்"
பார்த்துட்டு நான் ஒரு பையனா வாழ தான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க உண்மையிலேயே அவங்க பொண்ணா இருக்க தான் நினைக்கிறாங்க. அங்க வந்து சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பாய் சொல்லிட்டு போயிடுவாங்களா. ஹீரோக்கு ஒரு மாதிரி மனசே கஷ்டமா போயிடும். நேரா இவங்க போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு டாக்டரை வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு காஃபி ஷாப்க்கு வர சொல்லியிருப்பாங்க. இப்போ டாக்டர் லேடி வந்திருப்பாங்க. அந்த அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சீக்கிரமாவே நான் பையனாகணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. இல்ல எனக்கு அதில தான் விருப்பம் இருக்குன்ற மாதிரி ஹீரோயின் பேசுவாங்க. இவங்க 2 பேரும் பேசும்போது அதே காஃபி ஷாப்க்கு ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் அங்க வந்திருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, "அங்க பாருடா அந்த பையன் வந்துட்டு இங்க வந்திருக்கான். ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்வாரு. அவருக்கு தான் ஹீரோயின் பொண்ணுன்னு தெரியாதுல்ல. ஹீரோக்கு தான் தெரியும்ல. உடனே அவர் என்ன பண்ணுவாரு, அவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோன்னா, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாரி அனுப்பிவிடுவாரு. இது யார் குடுத்தான்னு கேட்கும்போது, அவங்க தான் சொல்லும்போது ஹீரோயின் பார்த்துருவாங்க. இவன் இங்கேயும் வந்துட்டான் அப்படின்ற மாரி இருக்கும். உடனே அவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த டாக்டர் லேடி இருக்காங்கல்ல, அவங்க கூட சேர்ந்துட்டு என் கூட டான்ஸ் பண்றீங்களான்னு கேட்பாங்க. உடனே அவங்களும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, ஹீரோக்கு முன்னாடி இப்ப இந்த லேடியோட டான்ஸ் ஆடிட்டு இப்படிலாம் இருந்தோம்னா, அவங்க சீக்கிரம் பையனாகி அவங்க லவ் பண்ணி கல்யாணம் அந்த மாரிலாம் பிரிஞ்சு போயிடணும். இவன் கிட்ட முன்னாடி இப்படிலாம் நடந்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க வேணும்னே பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஹீரோ வந்து நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, என்னது இது எதிர்பாராத விதமா 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் நடிப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த லேடியோட இப்படி டான்ஸ் ஆடலாம் அப்படி இப்படின்னு போகும்போது ஹீரோ சுத்தமா விட மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரோட அவங்க 2 பேரையும் கோர்த்து விட்டுட்டு ஹீரோயின தனியா கூட்டு வந்துருவாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வேற இருக்கும். அப்ப வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு அங்கிருந்து எங்கேயும் அவங்க தப்பிச்சு ஓடாத மாரி பண்ணிடுவாரு. ஹீரோயின் பயந்து பயந்து இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்னதான் உனக்கு வேணும்னு நினைக்கிற? நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல, நான் இங்கிருந்து போகணும் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. முடியவே முடியாது. உன்னை பத்தி சீக்ரெட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ டாக்டர்னு சொல்லிட்டு இப்ப கூட்டு வந்து பேசினியே, அந்த பொண்ணுகிட்ட ஹீரோ வந்துட்டு 1 மில்லியன் குடுத்து வச்சிருப்பாரு. 1 மில்லியன் குடுத்து உன்னை பத்தின சீக்ரெட்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின் இப்ப அப்படியே சமாளிப்பாங்க. இங்க பாரு, நீ என்ன வேணா நினைச்சிட்டு போ. ஆனா நான் பாயா தான் மாறப் போறேன். அப்படின்னு உனக்கு விருப்பம் இருந்தா அப்படி நம்ம 2 பேரும் லவ் பண்ணுவோம் அப்படின்ற மாரி ஹீரோவ அங்கிட்டும் இங்கிட்டும் அவங்க டச் பண்ணுவாங்களா. உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீ என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கு ஒரு மாரி டயர்டா ஆகி மயக்கம் வரும். ஏன்னா அவங்க பிரெக்னென்ட்டா இருக்காங்கல்ல. இப்ப ஹீரோக்கு ஒண்ணும் புரியாது. அவங்கள கொண்டு வந்து அப்படியே படுக்க வச்சிருப்பாரு. ஹீரோயின் வந்து ரொம்ப டயர்டா இருப்பாங்க. அவங்களுக்கு ஜுரம் வேற இருக்குமா. சரின்னு சொல்லிட்டு அவங்கள படுக்க வச்சோனே ஹீரோக்கு திரும்ப அவங்கள கிஸ் பண்ணணும் போல தோணும். உடனே அவர் சுதாரிச்சுட்டு எந்திரிச்சு வந்துருவாரு. அப்பதான் ஹீரோயின் சொன்னது ஞாபகம் வரும். ஒருவேளை நம்மளுக்கு யாரையுமே பிடிக்கல. ஹீரோயின மட்டும் தான் பிடிச்சிருக்கு. ஆனா அவளுக்கு வந்து பாயா மாற தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு பாயவே பேசாம கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற மாரி ஹீரோ யோசிப்பாரு. அதுக்காக ஏதாவது ஆன்லைன்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு போம்போது, நீங்க அவங்கள நேசிக்கிறோம்னா அவங்கள இப்படி இப்படின்ற மாரி சில ஐடியாஸ் என்னென்னமோ அந்த மாரிலாம் இருக்கும். அத பார்த்தோனே ஹீரோக்கு வாமிட் தான் வரும். என்னடா இது இந்த மாரிலாம் போட்டு வச்சிருக்காய்ங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப மயக்கம் தெளிஞ்சிரும். அவங்க முழிச்சு உட்கார்ந்த உடனே பார்த்தோன்னா, அவங்க அவங்க குழந்தைய நினைச்சு கவலைப்படுவாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்பதான் ஒரு ஃபோன் கால் வரும். அத அட்டெண்ட் பண்ணி பேசும்போது, உங்க அம்மாக்கு நினைவு திரும்பிருச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னும் வேக வேகமா அவங்க அம்மாவ பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா எந்திரிச்சு உட்கார்ந்திருப்பாங்க. இவ்வளோ நாளா படுத்த படுக்கையிலேயே அவங்க அம்மாவ பார்த்த ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடனே அவங்க அம்மாவுக்கு அடையாளமே தெரியாது. அந்த 5 வயசு பையனா நீ அப்படின்ற மாரி யோசிப்பாங்க. இவ்வளோ வருஷமா நீ இப்படியே தான் இருக்கியா? பையனாவே தான் வாழ்ந்துட்டு இருக்கியான்னு கேட்கும்போது, ஆமா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அவங்க வீட்ல நடந்த கஷ்டம் எல்லாத்தையுமே சொல்லும்போது அவங்க அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஏதாவது புரிய வைக்கிறோன்ற மாரி கோவமா வரும். அதெல்லாம் வேணாம்மா, நீ பொழைச்சதே எனக்கு போதுன்ற மாரி ஹீரோயின் இப்ப சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ இங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பாரு. அவர் கனவுல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவருக்கு ஹீரோயின பிடிக்கும். ஆனா ஹீரோயின் வந்துட்டு மாறுறேன், அவங்க இதே மாறுறேன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாரிலாம் அவர் கனவுல வந்து அவர் ஒரு மாதிரி அவர் கனவுல வந்தா கூட ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி கத்த ஆரம்பிச்சுருவாரு. இவரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே எனக்கு லேப்டாப்ல கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட லேப்டாப் ஓப்பன் பண்ணுவாரு. அதுல பார்த்தோம்னா ஹீரோ மொத நாள் என்ன பார்த்துட்டு இருந்தாரு. அதான் ஒரு அட பாவி என்னடா இது நீயும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கன்னு அவர் கத்துவாரு. என்கிட்ட அனுமதி இல்லாம என் லேப்டாப்ப தொறந்ததே தப்புன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வரும். ஹீரோக்கு வந்து இப்ப கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியாது. அவங்க பிரெக்னென்ட்டா இருக்க விஷயத்த வந்து ஹீரோ கிட்ட எப்படியாவது சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. இங்க ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டி கிட்ட அவ்ளோ போராடுவாங்க. இப்ப ஹீரோவோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். மாத்திரையே சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிப்பாங்க. நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கைய அமைச்சுட்டா மட்டும் தான் நான் உயிரோட இருப்பேன்ற மாரி அவங்க மிரட்டுவாங்க. உடனே ஹீரோ அவங்களுக்கு சத்தியம் பண்ணி குடுப்பாரு. இதுக்கப்புறம் அந்த பையன் கிட்ட நான் பழக மாட்டேன், பேச மாட்டேன், அவன லவ் பண்ண மாட்டேன்ற மாரிலாம் அவங்களுக்கு சத்தியம் பண்ணி குடுத்துருவாரு. நீங்க பார்க்குற பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவாரு. அப்ப அந்த டைம் பார்த்து ஹீரோயின் வேக வேகமா இங்க வரவும், ஹீரோவோட ஆளுங்க யாருமே ஹீரோவ பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க. ஹீரோயின புடிச்சு வெளிய தள்றதுலயே இருப்பாங்க. ஹீரோ வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இங்க வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு நினைக்கும்போது, ஹீரோயினும் பேசும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவங்க பாட்டி ஜன்னல்ல இருந்து பார்ப்பாங்களா, அத ஹீரோ பார்த்துருவாரு. அவங்களுக்கு உடம்புக்கு எதுவும் ஆயிறக்கூடாதுன்றதுக்காக என்ன சொல்வாரு, நான் ஒரு பொண்ண தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக எனக்கு நீ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த. அது மட்டும் தான். மத்தபடி உனக்கும் எனக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. தேவையில்லாம என்ன பார்க்கணும்னு வர்றது, என் வீடு தேடி வர்றது இனிமே வச்சுக்காத. அப்படின்ற மாரி ஹீரோ ரொம்ப அசிங்கமா பேசிருவாரு. பாட்டியும் சொல்லிடுவாங்க. அவள ஒண்ணும் சும்மா அனுப்ப வேண்டாம். அவளுக்கு அந்த பையனுக்கு வந்து பணத்த குடுத்து அனுப்பு. இனிமே உன் வாழ்க்கையில அவன் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், ஹீரோ என்ன பண்ணுவாரு 1 மில்லியன் எழுதி செக் குடுப்பாரு. ஹீரோயினுக்கா அழுகையா வரும். ஆனா அவங்க அப்படியே அமைதியா இருந்துருவாங்க. இப்ப இது போதும்ல இங்கிருந்து போ அப்படின்ற மாரி சொல்லவும், அத வாங்கிட்டு ஹீரோயின் அங்கிருந்து வந்துருவாங்களா. கார்ல உட்கார்ந்திருக்கும்போது பணத்துக்காக நான் வந்தேன் நீ நினைக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அத கிழிக்க போவாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு கால் வரும். உடனே அந்த கால் அட்டெண்ட் பண்ணி பேசலான்னு போவாங்க. அவங்க ஃப்ரெண்டு தான் பேசுவாங்க. அவங்க என்ன சொல்வாங்கன்னா, உன்னோட ஸ்டெப் மதர் இருக்காங்கல்ல, இங்க வேற யார் கூடயோ சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னோனே, அப்படியா அந்த இடத்த மட்டும் எனக்கு சொல்லு நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப போவாங்க. ஏன்னா அவங்க அம்மா பேர கெட்டு பேரா ஆக்கணும்னு சொல்லிட்டு இவங்க தான்
முயற்சி பண்ணுறாங்கல்ல, இவங்களோட உண்மையான குணத்தெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு ஹீரோ நினைப்பாங்க. அந்த இடத்துக்கு வேக வேகமாக கிளம்பி போகும்போது இப்போ உள்ளே போக முடியாத ஒரு பையனாக இருந்தா, ஏன்னா அது ஒரு பார்லர் அது மாதிரிலாம் இடமா இருக்கும். சரின்னு சொல்லி ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அங்கே டோஃபாலாம் இருக்கும்ல, இவங்க தான் பாய் கெட்டப் மாதிரி இப்போ அவங்க உண்மையிலேயே முடிய வெட்டினதுனால லேடிஸ் வைக்கிற மாதிரி டோஃபா இருக்கும்ல, அந்த டோஃபா எடுத்து தலையில் கொத்திப்பாங்க. அது உண்மையிலேயே அவங்க ரொம்ப அழகாக தானே இருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஃப்ரெண்டே சொல்லுவாங்க, அழகாக இருக்க நீ பொண்ணாக இருக்கும் போது தான் சொல்லிட்டே இருப்பாங்க. சரி வாடி போய் என்னன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டாக ஹீரோ அங்கே வந்துருவார். ஹீரோ வந்தோடனே இவங்க ஃப்ரெண்டு பின்னாடி போய் மறைச்சிப்பாங்களா, அது யாருன்னு சொல்லி கேட்கும்போது யாரும் இல்லைன்னு சொல்லும்போது டக்குன்னு ஹீரோயின் வேறு மாதிரிலாம் ஆக்டிங்கை போட்டு ஹீரோவை திசை திருப்பி அங்கேருந்து தப்பிச்சு வந்துருவாங்க. இப்போ அவங்க ஸ்டெப் மதர் போகிற இடத்த பார்த்தா அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு மசாஜ் பார்லருக்குள்ளே போயிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வேற ஆள் கூட வந்திருக்காங்களா, அவர் வந்து இவங்களுக்கு வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹீரோயின் இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க, எப்படியாவது ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்து நம்ம அப்பா கிட்ட காட்டி புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பண்ணுவாங்க அவங்களும் பார்லருக்குள்ளே வந்து மேக்கப் பண்ணுற மாதிரி இருந்துக்கிட்டு செல்ஃபி எடுக்கிற பேரில் அவங்க கவர் ஆகிற மாதிரி எடுத்து பார்ப்பாங்க. எடுக்கவே முடியாத உடனே இந்த பக்கமும் அந்த பக்கமும் மறைச்சு மறைச்சு ஒரு வழியாக ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அந்த ஃப்ளாஷ் லைட்டு பட்ட உடனே பார்த்தோன்னா அவங்க ஸ்டெப் மதர் பார்த்துருவாங்க. யார் நீ எதுக்காக வந்துட்டு, ஏன்னா அவங்க இன்னும் இந்த கேர்ளாக இருந்து அவங்க பார்த்ததே இல்லை, அதனால் அடையாளம் தெரில. யார் நீ எதுக்காக வந்து என்ன ஃபோட்டோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து ஃபோனை பிடுங்கிடுவாங்க. என்னோட ஃபோனில் பார்க்கும்போது ஃபுல்லாக செல்ஃபியாக இருந்ததுனால நீ உன்னதான் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. ஆமாம் கொடுங்க என் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகலான்னு நினைக்கும் போது இப்போ ஹீரோ அந்த ஸ்டெப் மதர் கூட வந்தால ஒரு ஆள், அவர் அவங்கள விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட இப்போ பிடிச்சி அவங்கள பிடிச்சி போயிடும். அவருக்கு அவங்க கையை பிடிச்சிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு இப்போ ஹீரோயினை மடக்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க. இவ்வளோ நேரம் ஹீரோயின் போய் ஆகுது என்ன ஆச்சும் தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க, இப்போ வேறு வழியே இல்லை ஹீரோ கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. உடனே அப்படியா வா போய் அவளை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் வருவார். இங்கே வந்து பார்த்தா ஹீரோயின் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, இவங்க 2 பேரையும் சேர்த்து போட்டு கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஹீரோயின் கட்டி போட்டு வச்சிருக்கிறத பார்த்தோன்னா ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவாங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் இதாக பண்ணிட்டு அவங்க பாய் கெட்டப்பில் இருந்தாங்க, அந்த இதான் இப்போ ஒரிஜினல் மாதிரி அவங்க சுற்றிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி இருக்கும். அவங்க ஸ்டெப் மதருக்கே ஒரு மாதிரியா இருக்கும். நீயா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உன்னை கையும் குளமாக பிடிச்சல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோக்கு தான் இப்போ என்ன நடந்துச்சுன்னு காட்டும் போது அவங்க உள்ளே வந்திருக்கும் போது இவங்க 2 பேரும் அவங்கள மிரட்ட வந்திருப்பாங்கல்ல, ஹீரோயின் டக்குன்னு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்ப்ரே எடுத்து அவங்க மூஞ்சில் அடிச்சு விட்டுட்டு அவங்க 2 பேரையும் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. என்னடா அது காப்பாற்ற வந்து அவ பாட்டுக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டாலேன்னு ஹீரோ பாட்டுக்கு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்டெப் மதரையும் அந்த ஆளையும் சேர்த்து கட்டி போட்டு அவங்க அப்பா காரடியில் கொண்டு வந்து போடுவாங்க. அப்போவும் இந்த ஸ்டெப் மதர் என்ன பண்ணணும்னா அவங்க அப்பா கிட்ட அப்படியே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நடிக்கும். இங்கே பார்த்தீங்களா அவ என்ன இது பண்ண பார்க்குறா, அடிக்க பார்க்குறா இப்படி இப்படின்னு சொல்லுவோம். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் பார்ப்பாரு. அப்போ தான் இவங்க 2 பேரும் சேமாக லவ் பண்ணிட்டு ஒரே மாதிரி டேட்டோ போட்டிருக்க விஷயங்கள்லாம் அவங்க அப்பாவுக்கு தெரிய வரும் அவங்க ஹஸ்பண்டுக்கு. உடனே அவர் கோவப்பட்டு அடிக்க போவாரா. அந்த டைம் பார்த்து அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு இருக்குல்ல, அது என்ன பண்ணா அவங்க தாத்தாவை கூட்டிகிட்டு வந்துடும். தாத்தானா அவங்க அப்பாவோட அப்பா. அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்த உடனே ஹீரோயின் மேலே கோவப்படுவார். பார்த்தா அவங்க அம்மாவை வேற ஒரு மாதிரி அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருப்பாரு. அப்போ தான் விஷயமே தெரிய வரும், ஹீரோயின் வந்துட்டு ஒரு பொண்ணாக தான் அவங்க இருக்காங்க, அதை மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோனோட அம்மா வந்து குழந்தை உண்டாகும் போதே அவர் சொல்லியிருப்பாரு, இது மாதிரி நம்ம ஃபேமிலியில் பையங்க தான் அப்படி இப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. அதனால தான் தன் பொண்ணோட பொண்ணாக பிறந்துட்டா உயிருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஹீரோனோட அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. இப்போவும் தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது வீணா போயிருமோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஹீரோயின் ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு ரூம்குள்ளே தள்ளி, அதாவது வாசல் பக்கமாக தள்ளி கதவு சாத்திடுவாங்க. அதோட ஹீரோயின் வந்து இப்போவும் நம்ம அம்மா வந்து நம்ம அம்மா நம்மளை காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வேக வேகமாக வெளியே ஓடி வந்து அப்படியே வாசலில் வந்து விழுவாங்களா. அங்கே பார்த்தா ஹீரோ நின்றுட்டு இருப்பாரு. பின்னாடியே எல்லாரும் வாசகத்தை திறந்து வந்துருவாங்க. அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு அவங்க ஆளுங்கெல்லாம் துரத்திட்டே வந்துருவாங்க. ஹீரோனுக்கு இதுக்கப்புறம் தெம்பே இருக்காது, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம், அடிக்கடி மயக்கமாக வேற வரும். ஹீரோ காலில் வந்து விழுந்துருவாங்க. ஹீரோ வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும்போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் வந்துட்டு நீ யாருன்னு எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவருக்கு இப்போ கன்ஃபியூஸ் என்னன்னா உண்மையிலேயே அவங்க வந்து ஆனா பொண்ணு அப்படின்றது இப்போ அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக வந்து அவர் கேட்கும்போது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவை காப்பாற்று அப்படின்னு சொல்லவும் ஹீரோ அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு என்ன சொல்லும், அவள் வந்து மோசமானவன் சொல்லும்போது ஹீரோ அதெல்லாம் காதில் வாங்க மாட்டார். இப்போ அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயினை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அம்மாவை காப்பாற்றுன்னு ஹீரோயின் கேட்டுகிட்டே இருப்பாங்களா, நீ எனக்கு யாருன்னு சொல்லுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பார். இப்போ பார்த்தோன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து அவங்க அம்மாவை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துருவார். அவங்க அம்மா அதை பார்க்கும்போது இவங்க 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்கணும், அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே ஹீரோயின் வந்துட்டு எந்திரிச்சு வந்து அவங்க அம்மாள்கிட்ட பேசுவாங்க. ஹீரோயினோட அம்மாவை காப்பாற்றுனதுனால ஹீரோ மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். உடனே ஹீரோ வந்து அப்படியே ரொமான்டிக்காக ஒரு பார்வை பார்த்துட்டே ஹீரோயின் போயிடுவாங்க. இப்போ அவங்க அம்மா கூப்பிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படி எப்படி நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லும் போது இல்லைம்மான்னு 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ ரொம்ப சோகமாக இருப்பார். ஹீரோயின் அவரோட ஃப்ரெண்டு வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு மருந்து போட்டு விட்டாங்கல்ல, அதில் கொஞ்சம்லாம் வச்சுட்டு இதெல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், அவள் உண்மையிலேயே பொண்ணா ஆனான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஹீரோ சொல்வார். அவர் ஃப்ரெண்ட் தான் டாக்டரை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவள் உண்மையிலேயே பொண்ணு தான்டா, அவள் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு வேகமாக வருவார். அவங்க அம்மா தான் இருப்பாங்க. அவள் எங்கன்னு கேட்கும்போது ஏதோ பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு போனானோன்னு ஹீரோ வேகமாக இப்போ ஓடுவார். பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன்னு சொன்ன ஹீரோன் எங்கே வந்திருப்பாங்கன்னா அவங்க தங்கச்சிக்கு திரும்ப கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க வேற ஒரு பணக்கார பையனோட. அந்த இடத்துக்கு தான் வந்து பிரச்சனை பண்ண வந்திருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா உடனே கோவப்படுவாங்க, நீ திருந்தவே மாட்டியா, உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கும்போது இப்படி தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருப்பியான்னு கேட்கும்போது நான் பிரச்சனை பண்ண வரல, பிரச்சனையை தீர்க்க தான் வந்திருக்கேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. யாருக்குமே ஒன்றும் புரியாது. அவங்க 2 பேரும் ரொம்ப கோவமாக பேசுவாங்க. ஹீரோனோட அவன் ஸ்டெப் மதரும் அவங்க தங்கச்சியும். ஹீரோன் ஒரே ஒரு ரிப்போர்ட்டை மட்டும் எடுத்து அவங்க அப்பாட்ட காட்டுவாங்க. ஏன்னா அவர் தான் ரொம்ப குதிப்பார். நீ இப்போ ஆசைப்பட்டு உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறியே, அந்த பொண்ணு உன்
பொண்ணே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்பதான் அந்த ரிப்போர்ட்ட பார்க்கும்போது, அவருக்கு வந்துட்டு குழந்தை பிறக்காது அப்படின்ற மாரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க மூலமா பொறந்தது தான் இந்த பொண்ணு அப்படின்ற விஷயமே இப்பதான் அவங்க அப்பாக்கே தெரிய வரும். எவ்ளோ ஆதாரமா அவங்க சொல்வாங்க. ஆனாலும் அவங்க அப்பா இப்பவும் நம்ம அப்பா என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "என்னோட ஹெல்த் கண்டிஷன பத்தி எனக்கு தெரியும். என்ன அவமானப்படுத்துறதுக்காகவே வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. மதருக்கு ரொம்பவே வந்துட்டு ப்ளஸ்ஸா போயிடும். அதுவும் உடனே பார்த்தீங்களா, எவ்வளோலாம் இப்படிலாம் அசிங்கப்படுத்துறா பார்த்தீங்களா, அப்படி இப்படின்னு சொல்லிட்ட உடனே அவருக்கு இன்னும் கோவம் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின அடிக்க போவாரு. பழையபடி அவர் அடிக்க போம்போது ஹீரோ வந்து தடுத்துருவாரு. தடுத்து முடிச்சுட்டு இப்ப என்ன பண்ணுவாரு, சொன்னது வந்து அதாவது அந்த பையன் அவன் சொன்னது வந்து தப்பே கிடையாது. உண்மைதான். வேணா அந்த ரிப்போர்ட்ட பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஆதாரப்பூர்வமா காட்டுவாரு. அப்பதான் வந்துட்டு இந்த மாரி அவங்க அப்பாக்கே கோவம் வரும். இப்ப அவங்க ஒய்ஃப திரும்பி பார்ப்பாரு. அவங்க என்ன சொல்வாங்க, "அவங்க சொல்றதெல்லாம் நம்புறீங்களா? நான் வேற ஒரு பையன் கூட பழகிட்டு இருந்தேன் நம்புறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்கிட்ட கேட்பாங்க. அந்த ஸ்டெப் மதரோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரு பார்த்தீங்கன்னா திரும்பி இப்பதான் அவருக்கு ரோஷமே இவர் உடனே பொண்டாட்டிய போட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. இப்பயாவது எல்லாருக்கும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் நேரா அவங்க தாத்தாட்ட போவாங்க. என்ன வந்து எங்க அம்மாவ கஷ்டப்படுத்தி என்ன இந்த அளவுக்கு பண்ண. இப்போ உன் பையன் என்ன வேலை பார்த்துருக்கான் தெரியுதா? அவளுக்கு வந்து பையன் அதாவது அவங்க ஒய்ஃபு, பொண்ணு எல்லாம் இப்போ உங்க குடும்ப லட்சணம் உனக்கு தெரியுதா? அப்படி இப்படின்னு கேட்கும். அவருக்கே ஒரு மாரி தடுமாறி நின்னுட்டு இருப்பாரு. இந்த நேரம் பார்த்து சும்மா இல்லாம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, உங்க அத்தன பேரும் மொத்தமா கொளுத்தி விட்டா தான் சரி வரும்ன்ற மாரி அங்க ஒரு ஏதாவது பண்ணி விடலான்னு சொல்லிட்டு ஒரு சேட்டைய பண்ணிவிட்டு அங்கருந்து ஓடிருவாங்க. இப்ப ஹீரோயின் பின்னாடி அவரும் வெளிய ஓடி வந்துருவாரு. ஒரு ஃப்ளைட் பறக்கிற மாரி காட்டுவாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் காட்டுவாங்க. இப்ப கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குட்டி பையன் ஏர்போர்ட்டுக்கு வருவான். வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வச்சு தேடிட்டே இருப்பாங்க. ஹீரோவ தான் அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். ஹீரோ ரொம்ப சந்தோஷமா பேசிட்டே இருப்பாரா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் இந்த ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போம்போது, ஹீரோனோட அந்த பையனோட அம்மா வருவாங்க. ஹீரோயினுக்கு தான் குழந்தை பொறந்து அந்த பையனுக்கு ஒரு 4, 5 வயசு ஆயிருக்கும். அந்த பையன்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது, எங்கடா அங்கருந்து இங்க வந்துட்ட சொல்லாம கொள்ளாமன்னு அவங்க அம்மா கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த பையனுக்கு அப்பா ஃபோட்டோ பார்த்தோன்னே அப்பாட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துட்டான். இப்ப அவரு ஒரு பக்கம் பையன தேடிட்டே இருப்பாரு. இவன் என்ன பண்ணுவான், அவங்க அம்மா கூட சேர்ந்துட்டு இப்ப அவங்க ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு பொண்ணாவே அழகா மாதிரி அந்த பொண்ணு மாதிரி அவங்க இருக்கிற மாதிரியே நேச்சுரலாவே ரொம்ப அழகா இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இப்ப வந்துருவாங்க. அவங்க ஃப்ரெண்ட் வந்து இவங்கள பிக்கப் பண்ணிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க யார பார்த்தாலும் ஹீரோயின் மாதிரியே இருக்கும். தேடிட்டே தான் இன்னும் அவரு தெரிஞ்சுட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினான்னு பார்க்கும்போது வேற ஒரு பொண்ணுங்களா இருக்கும். ஒரு கட்டத்துல ஒரு பார்ட்டிக்கு வந்து அட்டெண்ட் பண்ணும்போது ஹீரோயின் வந்திருப்பாங்களா, அப்படி 2 பேரும் திரும்ப மீட் பண்ற மாதிரி இருக்கும். 2 பேரும் ட்ரிங்க் பண்ணதுனால திரும்பவும் 2 பேரும் ஃபர்ஸ்ட்ல எப்படி இருந்தாங்களோ அதே மாரி திரும்ப ஒண்ணா இருந்துருவாங்க. ஹீரோ இப்ப முழிச்சுட்டு அவரு போய் குளிச்சிட்டு இருப்பாரு. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, முழிச்சிருவாங்க. ஹீரோ குளிக்கிறத பார்த்துருவாங்க. உடனே ஒரு டேபிள் மேல பணத்த எடுத்து வச்சு அவங்க போட்டிருந்த நெக்லஸ கழட்டி வச்சு ஒரு லெட்டர் மாரி எழுதுவாங்க. நீ ரொம்ப அழகா தான் இருக்க, ஹேண்ட்ஸமா தான் இருக்கன்ற மாரி எழுதி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வெளிய ஓடிருவாங்க. குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது ஹீரோயின் அங்க இருக்க மாட்டாங்க. இப்ப ஹீரோ அந்த லெட்டர்லாம் பார்க்கும்போது செம்ம கோவம் வரும். இன்னும் இவ இதே மாரி தான் விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன் உன்ன அவ்வளோதான் அப்படின்ற மாரி ஹீரோக்கு அவ்வளோ கோவம் வரும். கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்ப ஹீரோயின் வந்து இப்ப வேற நாட்டுக்கு வந்துட்டாங்களா, அங்க வந்து வேலைக்கு சேரலான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தன்னை அடையாளம் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோட ஆஃபீஸ்லயே தெரியாம வேலைக்கு சேர்ந்துருவாங்க. அந்த இடத்துல ஹீரோவும் பார்த்துருவாங்க. 2 பேரும் மாறி மாறி பார்க்கவும் அப்படியே சமாளிச்சு அங்கேருந்து ஓடலாம்னு நினைச்சிருவாங்க. இப்ப அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தான் ஹீரோவ நல்லா தெரியுமே. திரும்ப திரும்ப இவன் கம்பெனிலயே வந்து வேலைக்கு சேர்ந்துட்டோமே அப்படின்ற மாரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோவ பார்க்கறதுக்காக வந்திருப்பாரா, இங்க ஹீரோயின பார்த்துருவாரு. பார்த்தோன்னே அவருக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு டைம் வந்து ஹீரோயின் வந்து அவர இடிச்சு தள்ளிட்டு போயிருப்பாங்கல்ல. அப்ப ஹேண்ட்ஸம் சாரின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. என்னோட வாழ்க்கை துணைய நான் கண்டுபிடிச்சுட்டேன். என்னோட சோல்மேட்ட நான் கண்டுபிடிச்சுட்டேன். நீங்க இங்க தான் இருக்கீங்களா? எத்தன வருஷமா உங்கள தேடினேன் தெரியுமா? இப்பதான் உங்கள நான் பார்த்துட்டேன்ற மாரி இவரு அவங்க கைய பிடிச்சுட்டு விடவே மாட்டாரு. ஏன்னா ஹீரோயின் இந்த கெட்டப்ல இருக்கும்போது தான் அவர் பார்த்திருப்பாரு. பார்த்த உடனே இவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கும். இருக்கும்போது ஒரு பழைய விஷயம் ஞாபகப்படுத்துவா, அன்னைக்கு என்ன இடிச்சிட்டு போனீங்களா, அது ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. சரி 2 பேரும் பேசலாம்னு சொல்லிட்டு கைய குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து தடுத்து நிப்பாட்டிருவாரு. உடனே ஹீரோயின் சமாளிச்சுட்டு அங்கருந்து திரும்பவும் போயிடுவாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, இன்னும் கல்யாணம் பண்ண தான் இருக்காரு அப்படின்ற மாரி அவங்க பாட்டிக்கு இன்னும் வருத்தமா இருக்கும். உடம்பு சரியில்லாம அவங்களும் இத்தன வருஷத்த கடந்து வந்திருப்பாங்க. இப்ப அந்த குட்டி பையன் அவங்க ரோட்ல இருக்கும்போது குட்டி பையன் வந்து அவங்கள காப்பாத்துறவன, எனக்கு ஒரு பேரன் பொறந்திருந்தா உன் வயசு தான்ப்பா இருக்கும் அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. ஒருவேளை இது உங்க பேரனாவே இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரிலாம் சொல்லவும் அவங்க பாட்டிக்கு ஒரு மாதிரியாவே இருந்துட்டே இருக்கும். ரொம்ப நேரமா ஹீரோயினும் பையனை தேடிட்டு இருப்பாங்களா. அப்ப எங்கடா போன நம்ம இது மாதிரி ஒரு பாட்டியை காப்பாத்தினேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். இப்ப ஹீரோயினுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அந்த பாட்டி வந்துட்டு ஹீரோவோட அம்மா தான் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிடும். எல்லாரும் அப்ப இங்கதான் இருக்காங்கன்னா நம்ம யாருன்னு காட்டிக்க கூடாதுன்ற மாதிரி ஹீரோயின் மறைஞ்சே இருக்குன்னு நினைப்பாங்க. அவங்க வந்து இங்க தேடி வரும்போது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஒன்னு இந்த குட்டி பையன் என்ன சொல்லுவான், நீங்க நிறைய பொய் சொல்றீங்க, என்ன பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுக்காக எல்லாத்தையும் பொய் சொல்றீங்கன்னு கேட்டுட்டே இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் உனக்கு புரியாதுன்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க. மறுநாள் இவங்க ஆஃபீஸ் போவாங்க. ஹீரோவுக்காகவே வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட நல்லா க்ளோஸா பழகுற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா ஹீரோக்கு வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கோவமா இருக்கும் இவங்க மேல. கோவமா ஹீரோனை தனியா கூட்டு வந்து அவர் பாட்டுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. ஹீரோனு இப்போ ஓப்பனாவே சொல்லிடுவாங்க அவரை பிடிச்சிருக்கு, ஆனா என்னால இது பண்ண முடியல அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு இந்த தடவை பாட்டிமா ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத பாத்துரும். அது ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சு பாட்டிமா கிட்ட சொல்ல நினைக்கும். இப்ப பாட்டிமா அதனால ஹீரோ மேல கோவமா இருப்பாங்க. இப்ப இங்க வந்துட்டு ஹீரோயினும் அவங்க குட்டி பையன் இருக்காங்க. 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருப்பாங்க. சாப்பிடும்போது பாட்டிமா வந்து அந்த பையனை பாத்துருவாங்க. அன்னைக்கு நம்மள காப்பாத்தின பையன் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க பாத்துருவாங்க. பாட்டிமாவும் வந்து பேசுவாங்களா,
இருப்பாங்களா, அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவ கல்யாணம் பண்ணணும்னு வச்சிருப்பாங்க. ஆனா அது வந்துட்டு வேற ஒருத்தர் ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர்கிட்டயும் பழங்க எல்லார்கிட்டயும் பழகுற மாரி இருக்கும். அதில ஹீரோவுக்கு வந்து அந்த பொண்ணு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோட லைஃப் வீணா போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களையும் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு வலுக்கட்டாயமா கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பாய் கெட்டப்லாம் போட்டு எப்பவும் அவங்களுக்கு பழக்கம் தானே, அந்த மாரி போட்டே கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பொண்ணு இந்த மாரி தப்பான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்துக்கு எல்லாரும் முன்னாடியும் அந்த பொண்ணு இது மாரி தப்பு பண்றா அப்படின்றத கூப்பிட்டு காட்டிருவாங்க. உடனே அந்த பொண்ணும் அவ்வளோதான். அவங்க பாட்டிமாக்கும் தெரிஞ்சிரும் இவ சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவன் வந்து நம்ம பையன் பேர மாரியே இருக்கான். அந்த கிரேட் கிராண்ட்சன் வந்துட்டு நம்மளோட கிராண்ட்சன் மாதிரியே இருக்கான் அப்படின்ற மாரி பாட்டிக்கும் சந்தேகமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில வந்துட்டு ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் லவ் பண்ற விஷயம் வீட்டுக்கு தெரிய வரவும், அவங்களோட பையன் தான் அது அப்படின்னோன பாட்டிமாக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவங்களும் இவங்க கல்யாணத்துக்கு வந்து ஒத்துப்பாங்க. இப்ப எந்த தொந்தரவும் இல்லாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஹேப்பியா அவங்க லைஃப்ப ஸ்டார்ட் பண்ற மாரி தான் இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.